அனைவருக்கும் ஓகே. டைரக்டா நம்ம சப்ஜெக்ட் போயிடுவோம். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இப்போ வந்து டே ஒன்ல இருந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்துட்டு எதுவுமே பண்ணாம இருக்காங்க. சில பேர் வந்துட்டு ஃபியூச்சரை நோக்கி போனோம் அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு எல்லாரும் போட்டோம், நம்ம அப்புறமா பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ லேட்டஸ்டா வந்து சொல்லும்போது ஆஹ் ஆளுக்கு ஒரு என்ட்ரி, 2 என்ட்ரி இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல பர்ஃபெக்டா வந்துட்டு ஒருத்தர் வந்து அவருடைய ஒர்க்கை என்ன சொன்னாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணி ஸோ டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காரு. அவரை வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன். பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்துட்டு பேக்ரவுண்ட்ல எதுவுமே தெரியலனாலும் அவங்களுடைய உண்மையான உழைப்பு, இந்த உணர்வு, இந்த பிபிஎஸ் ஸ்வீட் கேஷ் மேல வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்றது பக்தின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து உண்மையா இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணதுல சார் மூலயமா இந்த லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு 1 மினிட்ல உங்களுடைய ஃபீட்பேக் இருக்கட்டும். ஸோ டாக்டர் தயாளன் சார் அண்ட் ஆதவன் சார் அண்ட் சுப்பையன் சார் கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கோவர்ஸ் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார். ஸோ நீங்க எப்படி டெய்லி வந்து ஒவ்வொரு ஐடி எடுக்கிறீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாங்களும் வந்து அதை ஃபாலோ பண்றோம். தேங்க்யூ. ஹேண்ட் பண்ண முடியுமா ஈஸ்வரன் சார்? தேங்க்யூ. வெல்கம் சார். எஸ் சார். சார், ஈஸ்வரன் பேசுறேன். அனைவருக்கும் இனிய எஸ். காலை வணக்கம். அன்பு உறவுகளே, என் ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்களே, இந்த ஸ்பீடு கேஸ் எல்லா குடும்பத்தையும் அன்பாகவும் அழகாகவும் வரவேற்கிறது இந்த காலை வேளையில. எனக்கு இந்த ஸ்பீடு கேஸ் தான் வாழ்க்கையின் முதல் அடித்தளமும் வாழ்நாள் வரைக்கும் இதுதான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐடியாவது கொடுத்தா நம்மளோட வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திக்க முடியும், நம்மளால 4 பேர் வாழ வைக்க முடியும் அப்படிங்கிறத இதுல ஆழமா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இதை முழுமையா எடுத்து நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா ராமலிங்கம் சார் சொன்ன வார்த்தை அது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்து அதனால இதை எடுத்து திறன்பட செய்யல. என்னுடைய உறவுகளுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நான் இதை சொல்லி கொடுத்து இதில் ஒவ்வொருத்தரை இணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கேன். உங்கள் ஆசீர்வாதத்தோட நான் கண்டிப்பாக இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறவுல இணைச்சு இதை மேலும் மேலும் வேகத்தை அதிகப்படுத்துவேன் அப்படிங்கிறத எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் உங்கள் அனைவரும் முன்னாடியும் இதை தெரிவிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் சுப்பையன் சார், ப்ளீஸ் வெல்கம். அண்ட் நெக்ஸ்ட் மிஸ்டர் டாக்டர் தயாளன் சார், நீங்க ரெடியா இருங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சுப்பையன் சார் பிபிசி இருக்கீங்களா உள்ள? ஓகே சுப்பையன் சார். ஓகே வெல்கம் டாக்டர் தயாளன் சார், ப்ளீஸ் வெல்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம். இந்த பிபிஎஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் அவரவர்கள் கதையை கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அதையை செய்து கொண்டிருக்கிறேன். நான் கோவை பிபிஎஸ் என்ற ஒரு குரூப் ஆரம்பித்து எனது கீழுள்ள 14 நபர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கு கீழ் உள்ள பணிபுரியும் அனைவருக்கும் இந்த குரூப்பில் இணைத்து தினமும் அவர்களுக்கு செய்தி அனுப்பி நேற்று கூட அறிவிக்கிறார்கள். இப்படி உடனே தினமும் அவர்களை நமது குரூப்பிலிருந்து வரக்கூடிய மெசேஜை பார்க்க முடிவிட்டாலும் நான் நமது குரூப்பில் இருக்கிற அந்த செய்திகளை எடுத்து அவர்களுக்கு செலுத்தி அவர்கள் வேகமாக இந்த பணியாற்ற என்னால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள் நிறைய செயலிகள் போட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு சொல்லுங்கள். அனைவரும் நன்றாக பாடுபடுகிறார்கள், இதை நன்றாக புரிந்து கொண்டு செயல்படுகிறார்கள். ஆகவே இந்த சிபிஏ ஸ்வீட் கோடானு கூட நன்றி. கிராமத்து மக்களை இதன் மூலம் நான் செழிப்படை செய்வேன் என்று உறுதி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.
வெல்கம் அச்சுதன் சார், நீங்க பேசலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆதவன் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அச்சுதன் சார், நீங்க பேசலாம். பிபிஏ குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். இந்த இணைச்ச பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டெய்லி நான் என்னுடைய அணி சார்பில் டெய்லியும் 5 ஐடி 6 ஐடி 7 ஐடி டெய்லியும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று மொத்தம் என்னோட டைரக்டா 2 போட்டேன். நேற்று 23. இந்த சண்டேக்குள்ள வந்து குறைஞ்சது ஒரு இன்னொரு 5 ஐடி 6 ஐடி எடுத்துருவேன் டைரக்டா. நேற்று என்னுடைய அணியில வந்து 5 ஐடி கொடுத்தாங்க. அது இல்லாத என்னுடைய நண்பர்கள் வந்து வேற ஒரு அணியில ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வந்தாங்க ஜிப்மருக்கு. பார்க்கில் உட்கார வச்சு அவங்களுக்கு கிளியரா புரிய வச்சேன். அவங்க இன்னும் நல்ல ஒரு மோட்டிவேஷன், சரி இதுதான் லைஃப்ன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவங்களும் களத்துல இறங்கிட்டாங்க. இது எல்லாருக்கும் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லாமே நம்ம இதுல இருக்கிறோம். நம்மளுக்கு ரீபர்த், அதாவது குளோனிங் ஐடி எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே ஒரே அணி தான்ன்ற மாதிரி நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறோம். பெரிய லெவல்ல இதுல வந்து வெற்றி பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ. சூப்பர். 4 ஐடி 5 ஐடி அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு டீம்லயும் சரி இவரும் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம எல்லாமே அவரை ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ சார். எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, அரக்கோணம் ராமலிங்கம் சார், ப்ளீஸ் வெல்கம் சார், நீங்க பேசலாம். ஹேண்ட் லோ பண்ணிட்டீங்க சார். கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். சார், அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். இப்போ சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிருக்கிற அனைவருக்கும் ஒரு அம்புள்ளி ரிக்வஸ்டோட கேட்டுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 12 பேர் மட்டும் போட்டுட்டோம், நம்ம சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டோம் அப்படின்ட்டு இல்லாம, இப்ப நான் என்ன கொண்டு வரணும்ன்ற நினைக்கிறது நான் சொல்றேன் சார். இப்போ போட்ட 12 பேரும் அந்த 12 நபர்கள் கொண்டு வர மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கால்குலேஷன் பிளான். அப்போ 12 பேர் கொண்டாந்தாங்கன்னா 144 பேர் ஆகுதுங்க. அப்ப அந்த 144 பேரு நமக்கு வந்து இந்த சிஸ்டம் 4 லெவல்ல இன்கம் கொடுக்குது. அப்ப 4 லெவல்ல இன்கம் கொடுக்கும்போது நம்ம சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டு நம்ம ஸ்பான்சரா இருக்கும்போது நம்ம டவுன்ல உருவான அத்தனை பேரும் ஒரு 3 லெவல் வரைக்கும் நம்ம டவுன்ல இருக்கிறவங்களை நம்ம ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணோம்னா எப்படி இது க்ரௌடு வரும் அப்படின்றத நான் அன்னைக்கே ஆனலைஸ் பண்ணேன். சூழ்நிலையே காரணமாக கொடுக்க முடியல வாய்ப்பு. பரவாயில்ல, நன்றி. அப்போ அந்த 144 பேரும் 12 பேர் போட்டாங்கன்னு வச்சுங்க, 1728 பேர் ஆகும். அந்த 1728 பேரும் 12 பேர் போட்டாங்கன்னா 20,737 பேர் ஆகும். 736 பேர் ஆகும். அப்போ அன்னைக்கு நான் பார்த்துருக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 225 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த 225 பேரும் இந்த 3 லெவலும் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 42,99,81,696 பேர் வருவாங்க. இப்போ அவ்வளவு பேர் வரனாலும் பரவாயில்ல. இப்ப சிஸ்டம் ப்ரொமோட்டரா நம்ம ஹால் எடுத்துக்கிற இடம் வந்து 400 பேர் உட்காரக்கூடிய ஹால். அந்த 400 பேர் உட்காரக்கூடிய ஹாலு, அந்த 400 பேரும் இந்த 12 நபர்களை போட்டுதான் அங்க வந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா 4,800 பேர் ஆகுதுங்க. அந்த 4,800 பேரும் மேல சொன்ன அந்த 3 லெவல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணா 14,400 பேர் வரும். அந்த 14,400 பேரும் 12 பேர் போட்டாங்கன்னா 1,72,72,800 நம்பர் வரும். அப்போ இத மாதிரி நம்ம கால்குலேட்டோட ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற ஐடி, எனக்கு பணம் வரல, எனக்கு 2 மாசம் ஆச்சு, எனக்கு 3 மாசம் ஆச்சு அப்படின்ற நிலை மாறி உடனுக்குடனே நமக்கு இன்கம் வரும்ன்றது என்னுடைய கருத்து சார். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வணக்கம் சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். நம்ம உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அதாவது 80-20 ரூல் தான் நம்ம எல்லாருக்குமே. ஸோ அதுபடிதான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். தேங்க்யூ. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 200 பேர்கிட்ட வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. பர்ஃபெக்டா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு 12 பேரை வந்து கொடுத்து. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து சங்கர் சார் நான் வந்து வெல்கம் பண்றேன். அவர்கிட்ட இருந்து சில அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து கேட்டுப்போம். வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார், ப்ளீஸ் வெல்கம். தேங்க்யூ சார். ஸ்பெஷல் அப்டேட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நல்லபடியா போயிட்டு இருக்கு. நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணது வந்து நம்ம
அதுக்கும் ராமலிங்க சாருக்காக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணணும். அவர் சொன்ன பாயிண்ட் ஒவ்வொன்றும் எவ்வளவு வேல்யூபிள் அப்படின்னு எல்லாரும் உணரணும். இதுதான் விஷயம், இதுதான் க்ரௌட் ஜென்ரேட். இப்படி ஒவ்வொருவரும் ராமலிங்க சார் மாதிரி திங்க் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லாரும் 2 ஐடி நம்ம மூலியமாவோ நம்ம டீம் மூலியமாவோ கொடுத்தாலே ஒரு நாளைக்கு 500-600 ஐடி என்ட்ரி எடுக்கும். ஒரு சந்தோஷமான செய்தி. ஒரு நீண்ட நாள் பிறகு நேற்று நம்மளோட ஐடி 325 ஐடியா வந்தது. நேற்று நைட்டு நான் ஒரு 8:45 மணிக்கு அட்மின்ல போய் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுதான் இது 500, 600, 700 மாறுச்சுன்னா ரிசீவ்டு கோடு எல்லாருக்கும் குயிக்கா கிடைக்கும். அப்ப குயிக்கா கிடைக்கும் போது உங்களுக்கு எங்க ஐடி அதிகமா வரும்னா புதுசா சேர்ந்தவங்க கிட்ட வரும். புதுசா சேர்ந்தவங்களுக்கு ரிசீவ் கோடு உடனே கிடைக்கும் போது அதிக ஆர்வத்தோடு இமிடியேட்டா அவங்க 2 பண்ணுவாங்க. அப்புறம் இந்த 12 பேரும் இந்த 12 144 அந்த 144 பேரும் 12 பேரை உருவாக்கும். இதுதான் கிரௌட் ஜென்ரேட். ஒரு மனிதன் உருவாகி அது 2 ஆகணும், 2 4 ஆகணும். இப்படி டூப்ளிகேஷன். இது லெவல் நம்மளோட மேட்ரிக்ஸ் லெவல். இது அப்படியே அக்யூரேட்டா போகணும்லாம் சொல்ல முடியாது. அக்யூரேட்டா இதே மாதிரி கரெக்டா எல்லாரும் 2 பேர் போட்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நாட்கள் ஆகும். ஒருத்தர் 2 பேர் ஒரு நாள் போடுவாரு, ஒருத்தர் டைம் எடுத்துக்குவாரு, ஒருத்தர் அந்த தேர்ட் லெவல் நம்ம அந்த ஐடியா பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது போடுவாரு. இது காலத்தினால் மாறுபடும். ஆனா நம்ம லீடர்ஸ், சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் 4 டெசிக்னேஷன் வச்சிருக்கோம். இந்த 4 டெசிக்னேஷன் ஃபர்ஸ்ட் டெசிக்னேஷன் எல்லாம் ரீச் பண்ணிட்டோம். சிஸ்டம் மேனேஜரே சில பேர் ஆயிட்டாங்க. அப்ப அடுத்தது எல்லாம் சிஸ்டம் மேனேஜர் ஆகணும். இப்ப என்னன்னா சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே நம்ம டார்கெட்டை முடிச்சிட்டோம், நம்ம திருச்சி மீட்டிங் எதிர்பார்த்து இருக்கோம், அது ஓகே. அது நம்மளுடைய அடுத்த வாழ்க்கைக்கான ஒரு அச்சாணி. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்க ஆர்வமா இருக்கிறது நல்லது. ஆனா அதே டைம்ல அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம க்ரௌடு நம்ம ஜென்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம குயிக்கா ரீபத் எடுத்து எல்லாரையும் நம்ம புல் பண்ணி நான் ஸ்டாப்பா கொண்டு போகலாம். ஒரு பக்கம் சிஸ்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இது நிக்காம கொண்டு போறதுக்கு என்னவோ வெர்ஷன் 2 இப்படி போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. அதாவது ஒரு 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 சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா சிஸ்டத்தை கிரியேட்டர்ஸ் டெவலப்பர்ஸ் மூலயமா ஒரு 30% நடக்கணும். ஒரு 30% ப்ரொமோஷன் நடக்கணும். 40% ஒவ்வொருத்தரும் உண்மையா ரியல் பண்ணி இதை அனுபவிச்சு இதுதான் என் லைஃப்னு அனுபவிச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஐடியாச்சும் கொடுக்கணும். ஈஸ்வரன் சார் குட் ஸ்டார்ட்னுவாங்க. பாபு சார் ஃபர்ஸ்ட் அவர் பேச விட்டது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அவர் பெரிய நெட்வொர்க் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது அவர் பேசும்போது. பாருங்க எவ்வளவு அழகா அதை உணர்ந்த ஒரு ஐடி டெய்லி போதும் சார். இந்த மாதிரி எல்லாருமே 8800 கிட்டத்தட்ட 9000 ஐடி நெருங்குது சார். அப்போ 9000 ஐடியில ஃபேமிலி ஐடி போட்டவங்க 3 பேர்னா கூட ஒரு 3000 ஒரிஜினல் லீடர்ஸ் இங்க இருக்கிறாங்க. 3000த்துல நெட்வொர்க் தெரிஞ்சவங்க டெஃபினட்டா 50% எடுத்துக்கிட்டா கூட 1500. இந்த 1500 நபர்களும் ஒரு ஐடி கொடுத்தா டெய்லி 1500 ஐடி சார். 1500 ஐடி எல்லாம் வந்துட்டா நம்மளோட 1,60,000 1.5 மாசத்துல வாங்கலாம் சார் ஒவ்வொருத்தருமே. அது மிராக்கல் சார். அதுதான் சார் பேசப்படும். ஸ்பீடு கேஷ்ல இவ்வளவு க்ரௌட்ல இவ்வளவு ஃபாஸ்டா நடக்குதா? அது காரணம் ஜீபத், அது காரணம் ஸ்பான்சர் இன்கம். எவ்வளவு பேரை போடுறோமோ அவ்வளவு பிரம்மாண்டமா ஹியூஜ் இன்கம். ஒரு சைக்கிளும் கொடுக்குறாங்க. எந்த ஒரு சைக்கிள் மட்டும் நிறுத்தத்துல எல்லா சைக்கிளும் கொடுத்துட்றாங்க மக்களுக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் பேசப்படணும். அதனால உங்களுடைய ஐடிஸ் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணாதீங்க சார். ஒண்ணு உங்களை முடியும்னா இயக்குங்க, உங்க டீமை இயக்குங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடி கொடுக்க சொல்லுங்க. எனவே இப்ப திருச்சிக்கு மீட்டிங் வர முடியல, இப்ப நாளைக்கு திருச்சி மீட்டிங்ல திடீர்னு அனௌன்ஸ் பண்றாங்க, இன்னும் 10 நாளே ஓபன் பண்றோம், கொடிஷாவுக்கு ரெடி ஆகணும், என்ன பண்ணுவீங்க? கொடிஷாவுக்கு வந்தாலும் நீங்க 12 முடிச்சிருக்கணும். அது முடிங்க. 23ஆம் தேதி திருச்சிக்காக தான் கடைசி நாள். 12 முடிக்கிறது 12 முடிச்சாதான் வெர்ஷன் 2க்கு வர முடியும். அப்ப உங்க பணியை தொடங்குங்க. எனக்கு ரிசீவ் கோடு வரல, அது வரல, அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் வரும். 1000 ஐடியா மாறக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. உங்களோட சீனியாரிட்டி தான். உங்க பிளேஸ்மெண்ட் தான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ஸோ உங்களோட பயணத்தை தொடருங்க. பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை மாத்துங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னா பார்த்துட்டு தான் இருக்கணும். மாத்தி காட்டுவோம் அப்படின்னு நினைங்க. டெஃபினட்டா களத்துல இறங்குங்க. உங்களுக்கு 50 ஐடி 60 ஐடி ஒரு நாளைக்கு தேவைங்க. ஒவ்வொரு லீடரும் ஒரு ஐடி உங்கள் டீம் மூலியமாகவோ நீங்களாகவோ, நான் சொல்ற அந்த 1500 பேர் அது ஒரிஜினல் கால்குலேஷனா தான் இருக்கும். ஏன்னா ப்ராபபிலிட்டி அப்படிதான் இருக்கு. 9000 ஐடியில் 1500 லீடர்ஸ் தான் ரேஷியோ. அப்ப இறங்கி அடிங்க சார். 1000 ஐடி 1500 கூட வேணாம் சார். 1000 ஐடி வந்தாலே சான்ஸே இல்லை சார். பவர்ஃபுல் கான்செப்ட் சார். 1000 ஐடிலாம் வந்துட்டா அது நிச்சயமா ஸ்பீட் கேஷால முடியும். ஏன்னா எல்லாமே வேல்யூபிள் பர்சன்ஸ். ஒவ்வொருத்தருமே வேல்யூபிள் பர்சன்ஸ். ஸோ இதை தொடருங்க. இதுக்காக நான் என்ன சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா, 23ஆம் தேதிக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் இந்த 200 ஸ்பீடு ப்ரொமோட்டரும் உங்க குரூப் ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு நான் 5 குரூப்ல ஜூம்ல வரேன். ஒரு குரூப்லயும் உங்க லீடர்ஸ் கிட்ட நான் பேசுறேன். ஒரு நாளைக்கு 5 அப்படின்னா 21 மாசம் ஃபுல்லா இந்த பணியை நான் தொடர்றேன். பகல்ல எனக்கு ஈவினிங் டியூஷனு, மார்னிங் டியூஷனு, சாட்டர்டே சண்டே முடியாது. சாட்டர்டே டியூஷன் 2 வேலை, சண்டேவும் 2 வேலை. பட் சண்டே ஏதாவது டீச்சர்ஸை போட்டுட்டு நான் வந்து ஒரு ஊர்லயும் யார் என்னை கூப்பிடுறாங்களோ அங்க போய் பிசிக்கல் மீட்டிங் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கேன். ஸோ மண்டேல இருந்து ஃப்ரைடேக்குள்ள ஒவ்வொரு குரூப்லயும் உங்களுடைய இண்டிவிஜுவல் குரூப், இப்ப டாக்டர் தயாளு சார் சொன்னார்ல, அவருக்கெல்லாம் அனுபவம். ஒரு மிக சிறந்த டாக்டர். ஒரு எத்திக்ஸ் கமிட்டியில இருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய மனிதர். அவர் நம்மளோட இருந்துதான் நமக்கு புண்ணியம் அவ்வளவு. ஸோ அந்த மாதிரி அவரோட குரூப்ல ஒரு நாள் நான் போயிட்டு அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஐடியா எடுக்க வைக்கலாம். ஏன்னா என்னுடைய ஒர்க்கும் ஃபுல்லா இருக்கணும், உங்களோட சேர்ந்து இருக்கணும். உங்களோட சேர்ந்து எந்த ஒரு விஷயமும் பேரலா இருக்கக்கூடாது. பேரலா போய்கிட்டு இருக்கலாம், ஆனா மிங்கில் ஆகணும். மிங்கில் ஆனாதான் நம்ம வெற்றி பெற முடியும். அதனால இனிமேட் அட்மின்ல உங்களுக்கு என்னன்னைக்கு எந்தெந்த குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாளைக்கு 5 குரூப், ஒரு குரூப்லயும் ½ அந்த ஒர்க்கை நீங்க போட்டுட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா நம்ம நண்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த விஷயத்த நம்ம 29th அப்புறம் இந்த திருச்சி ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமா மிகப்பெரிய ஐடி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ராமலிங்க சார் ஃப்ரீயா இருந்தானா அவரையும் நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிடலாம். ஒவ்வொரு குரூப்லயும் நம்ம பேசி மிகப்பெரிய அளவுல பலப்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பலம் ஆகிடுச்சு, இன்னும் பலமாக வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். வெல்கம் மிஸ்டர் ராமலிங்கம் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். குட் மார்னிங் லீடர்ஸ். பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப அருமையான செஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க. பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் அவருடைய யதார்த்தத்தை வெளிப்படுத்தினாரு. உண்மையிலே அந்த மாதிரி ஒவ்வொரு நபரும் மாறணும். ஒரு நாளைக்கு ஒரு ஐடி அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அனுபவங்கள் நிறைய இருக்குது. அந்த அனுபவங்கள் தான் வாழ்க்கையா மாறப்போகுது. அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு வரலாறா மாறப்போகுது. நீங்க வரலாறு படைக்கணும் அப்படின்னா இங்க என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்தை நீங்க சீரோடு சிறப்போடு பண்ணணும். தேங்க்யூ. நல்ல ஒரு துவக்கம். அதோட இல்லாம அரக்கோணம் ராமலிங்கம் சார் ஒரு ராமலிங்கத்துக்கு இன்னொரு ராமலிங்கம் சரியா தான் இருப்பாருன்னு நினைச்சேன். கண்டிப்பா பாருங்க, அவரோட கால்குலேஷன் ரொம்ப அருமை. அவர் சொல்ற விஷயத்துல ஒரு 50% நடந்தா கூட இது மாபெரும் சக்சஸ் கிடைக்கும். இப்ப சார் சொன்னார்ல 1000 ஐடி கொடுங்க அப்படின்னு, அப்படியே ரொம்ப அதெல்லாம் சார் சங்கர் சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. ஒண்ணு, இந்த ப்ராஜெக்டை கையில எடுத்துரும். இது ஒவ்வொருத்தருக்கும் சொந்தம். இங்க அரக்கோணம் ராமலிங்கத்து சாருக்கு மட்டும்தான் கடமை இருக்கு, இல்ல பர்ஃபெக்ட் ஈஸ்வரனுக்கு தான் கடமை இருக்கு அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் இருக்கு. இது எல்லாரோட ஃபேமிலியோட சொத்து. இது உங்க அப்பா அம்மா இந்த சொத்து வாங்கி வச்சிருக்காங்களோ இல்லை எனக்கு தெரியாது. ஆனா இங்க ஜாயின் பண்ண 1000 கொடுத்து உள்ள என்ட்ரி கொடுத்த உங்களுடைய சொத்து இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ், பிபிஏ ஸ்பீட் கிரிப்டோ. இனிமேல் வரப்போற அத்தனை ப்ராஜெக்டுக்கும் நீங்க தான் சொந்தக்காரர்கள். இந்த 1000 ரூபாய் மட்டும்தான் உங்களோட முதலீடு, வேற எதுவுமே கிடையாது. அடுத்தது என்ன முதலீடு தெரியுமா? நீங்க அடுத்தவர்கள்ட்ட இந்த ப்ராஜெக்டை பத்தி பேசணும். நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நான் பேசவே மாட்டேன், நான் செய்யவே மாட்டேன்,
நான் யார்கிட்டையும் இதை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அதிகபட்சம் இன்னும் 2 நாள் உங்களுக்கு டைம். ஏன்னா 19ஆம் தேதி சார் கொடுத்திருந்தாரு. ஒரு நாள் 2 நாள் ஏன்னா சாஃப்ட்வேருக்கு ஒர்க் இருக்கிறதுனால யாரெல்லாம் 2 ஐடி நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணலையோ கண்டிப்பாக அவர்கள் ஐடியை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. நீங்க 2 ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ண பிறகுதான் உங்களுக்கு பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும், ஏன்னா ஒரு மாதமா நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம். இங்க அதுக்கெல்லாம் தேவையே இல்லை சார். இங்க சொல்லக்கூடிய விஷயத்தை சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னு, செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லல. இங்க நீங்க அப்படியே வானத்தை வில்லா வளைக்கணும் அதெல்லாம் செய்யல. சாதாரண விஷயம். பர்ஃபெக்ட் ஈஸ்வரனால முடியறது, இங்க இருக்கிற பரஞ்சோதியால முடியணும், இங்க இருக்கிற பரமேஸ்வரனால முடியணும். இதுதான் உண்மை. நண்பர்களே, ஒன்ன மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. உண்மைதான். நிறைய நண்பர்கள் என்கிட்ட போன்ல பேசிட்டாங்க, சார் இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன் சார் அப்படின்னு. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் இன்னைக்கு 238 பேர் இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஏதோ ஒரு தேடல், இதுலயாவது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிறது தான் அதுக்கு உண்மையா இருக்குங்கிற சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருமே குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொன்னோம். அதுல எத்தனை சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் தனியா குரூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா சார் அடுத்த இதுக்கு போயிட்டாரு. வாரத்துல 2 நாள் பாரு, 5 நாள் கூட உங்களோட தொடர்புல இருந்துட்டு பாரு சங்கர் சாரு. ஒவ்வொருத்தரா பிரிச்சிடலாம். வெரி குட், பர்ஃபெக்ட் ஈஸ்வரன், வெரி குட் வெரி குட் சார். நீங்க உங்களை குரூப் ஆரம்பிக்க சொல்லியிருந்தோம். சூப்பர் சார், சூப்பர் சார். 17, 19, 21 வெரி குட் சார். பாத்தீங்க 37 குரூப் இருக்கு சார். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. பாலு பழனியாண்டி சார், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்களா? இல்ல பாபு சார், இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்னா, ஒரு வேலை சொல்றோம் அப்படின்னோம்னா அதை செய்யணும் பாருங்க. இந்த 12 பேரா இருக்கட்டும், 15 பேரா இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு தனி வீடு, உங்களுக்குன்னு ஒரு தனி உலகம். இந்த குரூப்ல என்னென்ன ஷேர் பண்றாங்களோ அவங்களை எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த இந்த என்ன விஷயங்கள் கிடைக்கணுங்கிறது தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல யாரும் சினிமா பாடல்களோ இல்ல வேற எதுவும் தவறான விஷயங்களோ பிளே பண்ணல. ஸ்பீட் கேஷை எப்படி டெவலப் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு முயற்சி எடுக்கிறார். சாமி சார் என்ன பண்றாரு, அவர் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்லைடு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ராஜ்குமார் என்ன பண்றாரு, டெய்லி ஒரு தகவல் பாரு, டெய்லி ஒரு ஸ்லைட் அனுப்பிட்டு இருக்காரு. அப்ப என்ன நடக்குது, நேற்று பாருங்க, நிரஞ்சன் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ஒரு இளம் வயது பையன் நேற்று ஒரு ஆடியோ போட்டிருக்காரு யூடியூப்ல. அப்ப என்னன்னா, ஒவ்வொருத்தரும் நம்பி சார், அந்த லீடர்லாம் பாத்தீங்கன்னா டாப் லெவல் லீடர்ஸ் எல்லாத்துலயும் ஒர்க் பண்றவங்க. நம்மளுடைய கிருஷ்ணமூர்த்தி சார் அறிமுகப்படுத்தியிருக்காரு. சார் நிறைய பேர் வரப்போறாங்க, நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. நம்ம மாறுறதுக்கு தயாராகிக்கணும். நான் மாறவே மாட்டேன்னு வைராக்கியமா இருக்கிறவங்களுக்கு நம்ம அதுக்குள்ள வரல. அது அவங்களுக்கு தேவை என்னவோ அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கட்டும். ஆனா எனக்கு தேவை எவ்வளவு, என்னுடைய பிரச்சனைகள் முடிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் தேவைங்கிறது நீங்க தான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கணும். இப்ப ராமலிங்க சார் பண்ண மாதிரி நீங்க அந்த 12 மேட்ரிக்ஸ் பண்ணிருக்கோம்ல, 12 தான் போடணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க 100 கூட போடுங்க, தப்பு இல்ல. 200 கூட போடுங்க, 500 கூட போடுங்க, 1000 கூட போடுங்க. அது உங்களை சேர்ந்தது. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 மடங்கு நபர்களை பண்ணீங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் பிரச்சனை இருக்கா, 20 டைரக்டர் போட்டுங்க. 50 லட்ச ரூபாய் பிரச்சனை இருக்கா, 30 போடுங்க. இல்ல சார் எனக்கு 1 கோடி ரூபாய் பிரச்சனை இருக்கு, நான் நிறைய பேருக்கு உதவி பண்ண அப்படிங்கிறீங்களா, குறைந்தபட்சம் 100 டைரக்டர் போடுங்க. சார் எனக்கு 10 கோடி ரூபாய் பிரச்சனை இருக்கா, 1000 டைரக்டர் போடுங்க. இதான் சார் ஃபார்முலா. ஒன்னும் தப்பு கிடையாது. ஒருத்தட்ட பேசுறோம். நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பேசாம இருப்போம், நம்ம பக்கத்து வீட்டுல வேற ஏதாவது என்ட்ரி எடுத்து விழுந்துட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் எடுத்துருவாங்க. நான் தான் சொல்லிட்டேன், இது பின்கோடு வாய்ஸ் போகுது. ஒவ்வொரு பின்கோடுக்கும் அந்த இடத்துல 1000 பேர் சேர போறாங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்னா, இந்த ப்ராஜெக்டோட காலேஜ் பையன்க, காலேஜ் பிள்ளைங்க யாராவது இருந்தா அவங்க எல்லாம் இதை ஆட் பண்ணி இந்த ஜூம்ல உட்கார வைங்க. இதை ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பண்ணுங்க. சரி, 10 காலேஜ் பசங்களை சேர்ப்போம், முதல்ல நம்ம பையனை சேர்ப்போம், அவனுக்கு இதை சொல்லி கொடுப்போம், அவருக்கு இந்த ஜூம்ல உட்கார வைப்போம், நம்ம ஃபேமிலியை முதல்ல சரி பண்ணுவோம் அப்படின்னு அந்த திங்க் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் மாற்றம் வரப்போகுது. ஏன்னா ஏன் காலேஜ் போறோம் அப்படின்னம்னா, கண்டிப்பாக 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் பாத்தீங்கன்னா அவன் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அந்த ஃபேஸ்புக் இதைதான் பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க டைம் கிடைக்கல எனக்கு அங்க காலேஜ்ல இது, அதெல்லாம் கிடையாது. அவர்களை மாற்ற ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியை சொல்லிக் கொடுங்க. இதை விட தாண்டி உங்களுக்கு காலையில ஏர்லி மார்னிங் யாரும் இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் அக்கறையோட இருக்கு.
உங்களை பணம் சம்பாதிப்ப வைக்கிறதுக்கு அக்கறையோட இருக்கும். அப்ப என்னன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை வந்து இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை மட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா 200 பேர்கிட்ட சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் வந்துட்டோம். அதுல 70 பேர் 80 பேர் வந்து பேமெண்ட் பண்ணிருக்காங்க. பாக்கி பேர் பண்ணல. ஏன்னா நம்ம காலையில இந்த குரூப்ல தான் பேசலாம். ஈவினிங் நடக்க போற மீட்டிங்ல யாரும் பேச முடியாது. அது வந்து பிஓபி. அது ஒன்லி பிளான் மட்டும் தான். அது பாருங்க, பிளான கூட இப்ப எவ்வளவு அழகா 25 நிமிஷத்துல முடிச்சுட்டு வெளில வந்துடுறாங்க. அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், சாயந்தரம் இங்க இருக்கிற 248 பேர் குறைந்தது 5 பேரை கொண்டு வந்தீங்க அப்படின்னா 1000 பேர் வந்துருவாங்க. அந்த முயற்சி எடுக்க கத்துங்க சார். ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கணும் சார். யாராவது பொறுப்பெடுத்து பண்ணுவாங்க, ராமலிங்கம் பேசுவாரு, சங்கர் பேசுவாரு, அவங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு அப்படிலாம் நினைக்க கூடாது. இங்க என்னுடைய வீடு, நம்ம வீடை எப்படி சுத்தமா வச்சுக்கணும், நம்ம வீட்டுல எந்த விதமான பூச்சி விஷத்தன்மை உள்ள பொருள் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நீங்க உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். அந்த வீடு தான் பிபிஏ ஸ்பீட் கேஷ். இத கடவுள் இதை வந்து எப்படின்னா, எப்படி வந்து நீங்க வந்து இதை லவ் பண்றீங்களோ நீங்க பாருங்களேன். நீங்க இதை பண்ணி பாருங்க, இதை லவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய நண்பர்கள் வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய போனை வந்து வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப பேர் டிவி பாக்குறதெல்லாம் விட்டுட்டாங்க. 8 மணிக்கு மீட்டிங்னா 7:50 ரெடி ஆயிடுறாங்க. காலையில 4:30 மணிக்கு தூக்கம் வர மாட்டேன். யாருமே அலாரம் வைக்கிறது இல்ல. அலாரம் வச்சுதான் எந்திரிக்கல. 4:30 மணினா 4:15 டான் எந்திரிச்சிடறாங்க. போய் பேஸ் வாஷ் பண்றாங்க, ஃப்ரெஷ் அப் பண்றாங்க, வந்து உட்காந்துறாங்க. நம்ம ஜி.கே. சாமி சாரோட ஸ்பீச்சை கேட்கிறாங்க, அதை ஃபாலோ பண்றாங்க. அப்ப என்ன நண்பர்களே, இதை விட வேற என்ன வேணும்? 200 சிஸ்டம் ப்ரொமோட்டர் வந்துட்டீங்க. 200 வந்து 1000 மாறணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்துல ஒரு நன்றிக்கடன் பட்டவர்கள். டே 1ல நீங்க எல்லாம் வந்து இந்த கோயிலை கட்டிட்டு வர்றீங்க. உங்களுக்கு தான் முதல் மரியாதை, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். வேற எத்தனை பேர் வந்தாலும் சரி, அது 1001 வேணா வரட்டும். உலகத்துல உள்ள எத்தனை பேர் வந்தா முதல் 1000 பேர் நீங்க தான். 1000 சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் வந்துட்டா நம்ம லான்ச்சிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க போட்டிருக்க 12 பேர் போட்டிருக்கீங்களா, அந்த 12 பேரை சிஸ்டம் ப்ரொமோட்டர் முடிக்க வச்சுட்டீங்கன்னா போறோம். அதை மட்டும் செய்யுங்க. நீங்க இன்னைக்கு 200 பேர் வந்திருக்கோம். 200 பேரும் 12 வேலை முடிஞ்சுதே. இதை முடிங்க. இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. ஏதோ காலையில வந்தோன்னே ஏதோ கேட்டோம், ரைட்டு நம்ம கடமை முடிஞ்சுது அப்படின்ட்டு மறுபடியும் போய் ப்ரெஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பழைய வாழ்க்கையை தொடங்க கூடாது. ஒரு ஒரு கொஞ்சம் மட்டும்னாலும் நம்ம இதுல அக்கறை எடுத்துக்கணும். இன்னைக்கு ஈஸ்வரன் சார், ஒரே ஒரு ஈஸ்வரன் வந்திருக்காரு அப்படின்னா இதுல 1000 ஈஸ்வரன் வரணும். டெய்லி ஒரு ஐடியா எடுத்து லாகின் பண்ணிட்டு குரூப்ல ஷேர் பண்ணுங்க, எல்லாம் மாறுவாங்க. சார், ஒரு கெட்ட விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் மாறிடுறாங்களே, ஏன் நல்ல விஷயத்துக்கு மாறக்கூடாதா? ஒரு தவறான பழக்க வழக்கங்களுக்கு மாமாப்பிள்ள எங்க போவோம், ஜாலியா இருப்போம், இல்ல ஒரு மீன் சாப்பிடணும், ஏதோ ஒன்று சாப்பிடும், அதுக்கே 10 பேர் கூட்டம் வர்றப்ப வாங்க நம்ம சம்பாதிக்கலாம், கோடீஸ்வரன் ஆகலாம், உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை, உங்க மனைவிய, உங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கலாங்கிறப்ப கண்டிப்பா மாறுவாங்க நண்பர்களே. இதுதான் உண்மை. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேணா கொஞ்சம் ஸ்லோவாகலாம், அவ்வளவுதான். பால்காரனுக்கு வேலை, பால் வைக்கிறவருக்கு வேலை. காலையில 5 மணிக்கு போய் வீடு விட பால் ஊத்தி தான் ஆகணும். நல்ல விஷயம் லேட்டா தான் ஆகும். அதுக்கெல்லாம் பொறுமையா தான் இருந்துதான் ஆகணும். இன்னைக்கு ராமலிங்கம் சார் ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டாரு, அதை ஃபாலோ பண்ணுங்க. சங்கர் சார் சொல்லிட்டாரு, இப்ப நீங்க குரூப் எடுத்துருக்கீங்க, எல்லா குரூப்லயும் வந்து நான் அட்டன் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுத்து தரங்கிறாரு. வேற என்ன வேணும்? அதை விட பிசிக்கல் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது சார். இப்ப நாங்க பிசிக்கல் மீட்டிங் சொன்னா என்கிட்ட 15 பேர் இப்ப பேசிட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் ஒரே ஆசையா இருக்கு. என்ன, எல்லா ஊருக்கும் போறோம், எங்க மீட்டிங்னாலும் போவோம். வேற வேலையே கிடையாது. 2 வருஷத்துக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. எங்கெங்க மீட்டிங் நடக்குதோ போவோம், அங்கேயே தூங்குவோம். அடுத்த நாள் காலைல அங்க பக்கத்துல மீட்டிங் இருந்தா அங்க எடுப்போம். இதை ஒரு சந்தோஷமா பண்ணணும். இன்னும் 1 வருஷத்துல எல்லாருமே கார் வாங்கிடுவீங்க, எல்லாருக்கும் கார் வாங்கிடுவீங்க. சங்கர் சார் நான் சொன்ன விஷயம் தான். நீங்க கார் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, அந்த காரை வந்து பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல சம்பாரிச்சு வாங்கணும். அந்த காரை எதுக்கு பயன்படுத்தணும்னா, எந்த இடத்துல மீட்டிங்னாலும் அங்க கொண்டு நிப்பாட்டணும். ஒரு இடத்துல 50 கார் போய் நிக்கணும். நடக்க வேண்டிய காலம் கூடிய விரைவில் நடக்க போகுது நண்பர்களே. நீங்க பார்க்கதான் போறீங்க. நீங்க எண்ணங்களை விரிவுபடுத்துங்க, உங்க எண்ணத்தை மட்டும் விரிவுபடுத்திருங்க. இங்க ஏதோ நான் பேசுறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு என் பிரச்சனைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எனக்குள்ள பிரச்சனை முடியணும். என்னை நம்பி வந்தவர்களை நான் காப்பாற்றணும். இந்த ஜென்மத்துல ஒரு பைசா 10 காசு பாக்கி இல்லாம செட்டில்மெண்ட் பண்ணணும். இந்த விஷயத்துல நான் மைண்ட் செட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக இந்த பிரபஞ்சம் சார் இன்னைக்கு நேரத்தை முடிவாது. இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் வந்து ஏதோ உட்கார்ந்து ஒரே நாள் ரூம்ல போட்ட முடிவுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா சார்? ஒவ்வொரு நாளும் உங்க ஆள் மனசுல கொண்டு போய் எனக்கு ஏதாவது ஒரு வழியை கொடு. இந்த பிரபஞ்சத்துல வேண்டாத விளைவு என்னுடைய சொந்தங்கள் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க.
இது தனி மனிதன் எடுத்த முடிவு இல்ல. ஏதோ ஜீபுமாங்கள் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பலாயிரக்கணக்கு நம்ம பார்த்து பொறாமப்படுறாங்க. நேற்று வந்து பொறாமப்படுறாங்க. நேற்று ஒரு நண்பர் வந்து வேற நெட்வொர்க் ஜாயின் பண்ணிட்டாரு. நான் வேற நெட்வொர்க் பண்றதை பத்தி என்னைக்குமே தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இதே மாதிரி ஒரு டொனேஷன் கான்செப்ட்ல ஒரு சிஸ்டம் ப்ரொமோட்டரோ இல்ல ஹையர் லெவல்ல உள்ளவங்களோ அதை பண்ணால் கண்டிப்பாக அவங்க ஐடியா பிளாக் பண்ணிடுங்கிற விஷயத்த சொன்னேன். நேற்று ஒரு என்னுடைய நண்பன் என்னுடைய டைரக்ட் லைன்ல உள்ளவர் வேற ஜாயின் பண்ணிட்டாரு. நான் அவர்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னேன், அவர் ஐடியா பிளாக் பண்ணல. தம்பி, என்னோட டைரக்ட்ல இருக்க, நீ இம்மீடியட்டா எந்தவித உன் மனசாட்சிக்கு பயந்து, ஏன்னா நல்ல லெவல்ல இருக்கு, நான் 1 மாசத்துல உனக்கு பேமெண்ட் வரப்போகுது. நான் அதை நீங்க ஏதோ இதை சொல்லி வந்து இது பண்றது நினைக்காதீங்க. 1 மாசத்துல நீ பேமெண்ட் வரப்போ இவ்வளவு ஐடி போட்டிருக்க, 30 டைரக்டர் 34 டைரக்டர் பண்ணிருக்க. அப்ப உன்னுடைய ஐடியா இழந்துராத. புத்திமதி சொன்னேன். அவன் சொன்னோட கேட்டான் என் தம்பி, சார் வேணாம் சார் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னாரு. உடனே அந்த எம்டிக்கு போன் பண்றாரு. அந்த எம்டி நமக்குள்ளதான் இருக்காரு. யாரு எந்த கம்பெனி எந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த எம்டி இங்கதான் இருக்காங்க, 2-3 பேரு. அவர்கள் என்ன சொல்றாங்க, உடனே அவர்கிட்ட போய் போன்ல பேசுறாரு. சரி சார், அதை ஒரு ஓரமா பண்ணுங்க, இதை ஒரு ஓரமா பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அவர் அந்த ஆடியோ எனக்கு அனுப்புறாரு, அவங்க 2 பேரும் பேசுற ஆடியோ. உடனே எனக்கு வந்து எனக்கு இது வேணாம், என்னோட ஐடியா பிளாக் பண்ணுங்க, நான் போட்ட 10 டைரக்டர்ஸ் எனக்கு தேவையில்லை, எனக்கு பணம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் மனுஷன். ஏன்னா ஒரு தவறு செய்யறது பூரா மனுஷன் தான், இல்லைன்னு சொல்லல. அதை திருத்திக்கணும். இதை விட வேற என்ன? இந்த ப்ராஜெக்ட்ல இல்லாத ஒரு விஷயம் என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? நான் போறவங்களை பத்தி எல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரே கராபரான்னு சவுண்ட் கேட்டுட்டு இருந்தது. நான் எல்லாத்தையும் ஒரு வார்த்தை சொன்னேன். ஜி.கே. சாமி சாரா இருக்கட்டும், நம்மளுடைய மேல உள்ள டாப் லீடர்ஸ் எல்லாருக்கும் சொன்னேன், அமைதியா இருங்க. இதெல்லாம் இந்த சலசலப்பெல்லாம் இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருக்க, என்ன காரணம்? சிஸ்டம் சரி பண்ணப்பட்டுட்டு சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் பேமெண்ட் வருது. என்ன ஒண்ணு சின்ன சின்ன தடங்களுக்கு, அதுவும் நேற்று நம்மளுடைய ஆர்கனைசிங் எப்படி 144 பேரோட ஐடிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வேலை முடிஞ்சுட்டு இன்னொரு 1 நாள் 2 நாள்ல எல்லாமே கம்ப்ளீட் 100% கிளியர் ஆயிர போகுது. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? நேற்று பாருங்க எத்தனை ரீபர்த், எவ்வளவு ரீபர்த் வந்திருக்கு. அப்ப என்னன்னா, நம்ம எண்ணங்கள், நம்ம செயல்கள், இங்க இருக்கிற அத்தனை பேரோட விஷயமும் ஒரே நோக்கத்தோட இருக்கு. ஒரு முடிவு எடுத்து வளர்ச்சி ஆகிறப்ப பல தடைகள் வரதான் செய்யும் நம்மளுக்கு. அதையெல்லாம் மீறி ஜெயிக்கிறவன் தான் மனுஷன். போரும் சார், நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் போரும், இனிமேலாம் படக்கூடாது. 1000 சிஸ்டம் ப்ரொமோட்டரை கிரியேட் பண்ணுங்க. இன்னைக்கு 200 பேர் வந்திருக்கீங்க. 200 பேரும் உங்களுடைய டைரக்டா போட்ட 12 பேரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 12 பேரை 12 முடிக்க வச்சுன்னா நீங்க வெற்றியாளர். சார் சொல்றாரு 3 லெவல் ஃபாலோ பண்ண, 3 லெவலே ஃபாலோ பண்ண வேண்டாம், உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, போரும். உங்க ஃபர்ஸ்ட் லெவலை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு தர்ம சங்கடமான விஷயத்தை உண்டு பண்றீங்க. நம்ம வந்து உங்க பேமெண்ட்டை வாங்கிட்டு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுங்கன்னு சொன்னோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? பெருந்தன்மையா அவங்களை ரிஜிஸ்டர் பண்ணீங்க. அந்த நிலை மாறணும் நண்பர்களே. இந்த நெட்வொர்க் வந்து இங்க நாங்க உங்களுக்கு சொல்லுவோம், நீங்க இதே விஷயத்த போய் அங்க சொன்னா, வெளியில உள்ளவங்கள்ட்ட சொன்னாதான் அது டூப்ளிகேட் ஆகும். நீங்க மாத்தி சொல்லிட்டீங்கன்னா நடக்காது. நீங்க என்ன சொல்லி கொடுக்குறோம்? நீங்க யாரு ஸ்பான்சரோ அவர்கள் 1020 ரூபா பணத்தை வாங்கிட்டு ஐடி ஆக்டிவேட் பண்ணுன்னு சொன்னோம். அதுலயும் பாருங்க, நேற்று எல்லாருக்கும் வேலை வச்சுட்டே இருக்கீங்க. டெய்லி உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா ரொம்ப பேர் வெறுத்துருவாங்க. இப்ப பாக்கியராஜ் சார் எல்லாம் அவர் ஐடி எடுத்திருந்தா இன்னும் 100 ஐடி எடுத்திருப்பாரு, 100 லீடரை கிரியேட் பண்ணிருப்பாரு. அவருக்கு வேற வேலையே இல்லை, இதை முடிக்கணும்னா ஓடிட்டு இருக்காரு. இப்ப என்ன எடுத்துங்க, நான் இதை பத்திர சிந்தனையாவே இருந்துகிட்டு இருக்கு, இதை சரி பண்ணணும். அப்ப இதெல்லாம் மாறணும். உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணுமா இல்லையா? இது நம்ம குடும்பம் தானே, நம்ம ஃபேமிலி தானே. அப்ப ஏன் நம்ம போய் தப்பா சொல்லி கொடுப்பானே? ஒருத்தரை போய் நான் தான் திரும்ப சொல்றேன், நீங்க எந்த பிளானும் சொல்ல வேண்டாம்னு சொல்றேனே. நீங்க வந்து ஜூம்ல உட்கார வைங்க, சரியான டீச்சர்ஸ் இருக்காங்க, ஒரே நாள் ஜூம் பார்த்தாங்கன்னா போறோம், அழகா இந்த பிசினஸ்குள்ள வந்துருவாங்க. எவ்வளவு நண்பர்கள் இதுதான் என்னோட ஃபேமிலியை மாத்த. சார் உண்மையா சொல்றேன் சார், நீங்க நம்பினால் நம்புங்க, அடுத்த வருடம் உங்களுடைய ஒவ்வொரு ஐடியையும் பாத்தீங்கன்னா மினிமம் 100 டைரக்டர் 100 ஐடி இருக்கும், 100-200 ஐடிக்கு நீங்க பணம் வந்துகிட்டு இருக்கும். இது நடக்க போகுது. அந்த காலம் அதை வந்து நடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுங்க. நான் பண்ணிட்டேன், நான் 1000 டைரக்டர் போட போறேன், எனக்கு 1000 டைரக்டர் போட்டு என்னோட செகண்ட் ரவுண்ட் வந்து எவ்வளவு கிடைக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஆசையா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முந்திக்கணும். நம்ம போய் யாரையும் விடக்கூடாது, எல்லாரையும் வந்து பிசினஸ்குள்ள சொல்லிடணும்.
இத அந்த ஜூமை பார்க்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க நண்பர்களே. சாயந்தரம் இன்னைக்கு நடக்க போற ஜூம் மீட்டிங் பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் எடுக்க போறாங்க. நீங்க என்ன பண்ணணும், ஒரு 2 பேரை நீங்க வந்து 100 பேருக்கு அனுப்பவே கூடாது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா, நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க, இந்த லிங்க் எடுத்துட்டு அப்படிங்க நீங்க உங்க குரூப்ல ஷேர் பண்ணிட்டு நீங்க மட்டும் ஹாயா உட்காந்துக்கிறீங்க. நான் தான் சொல்றேனே, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்க சொன்னா கேட்கறதுக்கு யார் அவங்க கேட்க மாட்டாங்க. அதுவே நீங்க போன் பண்ணி பேசி பாருங்க, சார் ஒரு ஜூம் இருக்கு வாங்க, கண்டிப்பா நம்மளோட பொருளாதார மாற்றம் ஏற்படும். இது வரைக்கும் எவ்வளவோ விஷயங்களை இழந்திருந்தா கூட இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் ஒரு நல்ல நண்பர்கள், ஒரு 100கணக்கான நண்பர்கள் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க சேர்ந்து பயணம் பண்ணுவோம். இதுல எந்த ஒரு கம்பெனியா பே அவுட் கொடுக்கறது இல்ல. இது பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் சிஸ்டம். அடுத்தது நீங்க 12 டைரக்டர் ஃபல் போட்டு சிஸ்டம் ப்ரமோட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்க போறாங்க. சார் நாங்க 1000 பேர் சொல்லி 1000 பேருக்கும் அவர்கள் போட்ட அந்த $50 பொறுப்பெடுத்துக்கிறோம். நாங்க உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும், அதுல மாற்றம் கிடையாது. அதுக்கு மேல என்ன, உங்களுக்கு பல கோடி உலக நாடுகள் அத்தனையும் போய் பிசினஸ் பண்ண போறோம். இங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க, பாஸ்போர்ட் வச்சுட்டு சும்மா போறாங்க. இன்னைக்கு சிங்கப்பூர்ல போய் தேக்காவில போய் ஒரு இடத்துல உட்காந்தீங்கன்னா போறோம் 100 பேர் அங்க உள்ள கொண்டு வரலாம். மலேசியால போய் உட்காந்தீங்கன்னா போறோம் 100 பேர் கொண்டு வரலாம். இலங்கையில போய் உட்காந்து இந்த அபுதாகி சாருக்கெல்லாம் பாகிஸ்தான்ல என்ட்ரி எடுக்கிறார். அபுதாகி என்னுடைய நண்பர் கோயம்புத்தூர்ல இருக்காரு, பாகிஸ்தான்ல என்ட்ரி எடுத்தார். அப்ப அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த நெட்வொர்க்கை விரிவுபடுத்த போறோம். உங்களுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு தான் முதல் உரிமை, உங்களுக்கு தான் முன்னுரிமை. நீங்க தான் எல்லாமே, நீங்க வேற யாருமே கிடையாது. அதுக்குதான் சார் சொல்லிருக்க, அந்த 1000 பேர் வர வரைக்கும் வேற யாருக்கும் வெளியில ஐடியா லாகின் பண்ண முடியாது. அப்ப உங்களுக்கு அந்த முதல் மணியாகிறப்ப அதை நம்ம எப்படி இருக்கணும், பயன்படுத்திக்க நண்பர்களே. ஏன்னா நான் திரும்ப எனக்கே ஒரு வகையில உங்கள்ட்ட கோபமாவும் பேசுறேன், ஒரு வகையில பாவமாவும் இருக்கு. ஏன்னா நான் நேற்று சொன்னேன், நல்ல ஒரு இதுல ஒரு 100 பேர் ஜெயிச்சு 100 பேர் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கார்ல போயிட்டு இருக்கப்ப டே 1ல ஜாயின் பண்ணது எங்க ஒரு டிக்கெட்ல ஏதோ ஒரு கஷ்டமா இருந்ததுன்னா நம்மளுக்கு எல்லாம் மனசு வலிக்கும். அதை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது நண்பர்களே. கொஞ்சம் முயற்சி எடுங்க. ஏன்னா ஜெயிக்க போறது உறுதி, நம்ம ஜெயிக்க போறது உறுதி ஆயிட்டு. இல்லைன்னா இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் வராது. இன்னைக்கு 8000, நேற்று பாருங்க 341, இது வரைக்கும் 200 தான் கிராஸ் பண்ணாம இருந்தது. இப்ப 341 ஐடி வந்திருக்கு. அப்ப நம்மளுடைய பொறுப்பு அதிகமாயிட்டு. நீங்க டே 1ல பாருங்க, நம்மள்ட்ட ஒரு கூட்டம் இருந்தது, இங்க ஒரு ஐடி போடுறோம், அந்த கம்பெனி எல்லாமே போயிட்டு எனக்கு தெரிஞ்சு டொனேஷன் நிப்பாட்டிட்டாங்க. நேற்று ஒரு எம்டி தான், சார் என் ஐடியா பிளாக் சார் நடந்த உண்மையை சொல்றேன், இதுல ஒண்ணு எனக்கெல்லாம் பயம் இருக்குது. நேற்று ஒரு கம்பெனி எம்டி, சார் என் ஐடியா பிளாக் பண்ணாதீங்க சார், எனக்கு இங்க ஆரம்பிச்சு சரியில்லை சார் அப்படிங்கிறாரு. சார் நம்மள்ட்ட இருக்கிற அதான் சொல்றேன், எங்களால் முடியாதது யாராலும் முடியாது, எங்களால் முடியும். இந்த வாசகத்தை மட்டும் நீங்க அடிக்கடி சொல்லிக்கங்க. இதுதான் வேணும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. இது நீங்க சொல்லிக்கிட்டே இருங்களேன், உங்களுக்குன்னு ஒரு சக்தி பிறக்கும். இன்னைக்கு காலையில வந்து எனக்கு வயசு 57 ஆகுது, இவ்வளவு எனர்ஜியா பேசுறேன் அப்படின்னா என்ன நினைச்சிட்டீங்க? பணங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வந்திருக்க கூட்டம் இருக்கு அதுவே எனக்கு எனர்ஜியை கொடுக்குது. காலையில வந்து ஒரு காபி சாப்பிட்டு இதை வந்து பேசுறோம் அப்படின்னோம்னா உண்மையை தான் பேசுறோம். இங்க பொய்யெல்லாம் பேசல, என் வாயில இருந்து ஒரு பொய் வராது. இங்க என்ன நடக்க போதும் அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் காலையில இருந்துச்சோன்னா பர்ஃபெக்ட் இதை வந்து உடனே பாபு சார் கூப்பிட்டு நாங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணோம் என்ன நடக்கு. அப்ப நேத்தெல்லாம் சர்வே பண்ண யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சார் ஒரு புள்ளி தான் வந்து பல கோலங்களை உருவாக்கும், ஒரு புள்ளி வைக்கணும். அப்ப பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் டெய்லி ஒரு என்ட்ரி எடுக்கிறாரு. அப்ப 100 பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் வருவாரு, 100 பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் பேசுறாரு, வேணா பாருங்க நடக்குதா இல்லைன்னு. இதான் நண்பர்களை வேணும். நம்ம ப்ராஜெக்ட் உங்களோட உங்க சொத்து நீங்க 1 கோடி ரூபாய்க்கு தமா ஒவ்வொரு ஐடி நம்பரும் ஒரு சார். இன்னொன்னு சொல்லுங்க, இந்த எனக்கு பெரிய கஷ்டம் என்னன்னா, அந்த 2ஆம் ஆண்டு போனாங்கல்ல அவங்களெல்லாம் பார்த்து பரிதாபப்படுறேன். ஏதாவது நம்ம 1 கோடி அந்த ஐடியில யாராவது சம்பாரிச்சிங்கன்னா அவங்களை என்னைக்கா பாத்தீங்கன்னா ஏதாவது 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துருங்க. யாராவது ஐடி சேஞ்ச் பண்ணீங்கன்னா பாவம், அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்களை எல்லாம் நினைக்கிறப்ப. வெறும் 10,000 ஐடி கூட வரல, அதுக்குள்ள 1000 2000 எடுத்துட்டு போனாங்கல்ல, அவங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அந்த ஐடியில ஏன் பண்ணீங்க ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா அவர் உங்க கண்ணில் தற்பா பண்ணி ஒரு 10,000 வச்சுக்க பண்ணி டொனேஷன் கொடுங்க. அப்ப தெரிய அவருக்கு, ஐயோ நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு. இது நடக்க போகுது நண்பர்களே. இது என்ன ஒரு ஆள் ராமலிங்கம் மட்டுமா உட்காந்து பண்ணிட்டு இருக்கு, சங்கர் மட்டுமா உட்காந்து பண்ணிட்டு இருக்கு,
ஆயிரக்கணக்கான பேர் இதுதான் சிந்தனைய. நைட்டு தூங்குறப்ப இதான் கனவு. ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 50 கார் பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்னு போட்டுரும். அதெல்லாம் வாங்கியிருப்பாங்க, அந்த பணத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நடக்க போகுது. அதுவும் இல்லாம கிரிப்டோல சார் பண்ணிருக்க விஷயம்லாம் டெய்லி டாலர் மலையில டெய்லி நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்க வெளியில கொண்டு டாலரை விற்கணுங்கிற அவசியமே கிடையாது. பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்லயே எஃப்டிசிலேயே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கிறாங்க. அதுலயே நீங்க கொடுத்துட்டு பணத்தை மாத்தி போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு 90 ரூபா, 92 ரூபா, 85 ரூபா இப்படி இந்த நார்மலா போயிட்டு இருக்கு. உடனே மாத்திக்கலாம். நீங்க கேஷ மாத்திட்டு ஜாலியா செலவு பண்ணுங்க. அப்படியே பாக்குறப்பே பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு திமிர் இருக்கணும். இந்த திமிர் இருக்கணும். நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், திமிர் வரணும். பயப்படலாம் கூடாது. என் பாக்கெட்ல எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் உங்க பாக்கெட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப வியாதியே வராது. அப்ப நீங்க நம்ம மருத்துவர் சொல்ற மாதிரி, ஜிகே சாமி சொல்ற மாதிரி அந்த பேச்சு கேட்க மாட்டீங்க. ஏன்னா பாக்கெட்ல பணம் நிறைய இருந்ததுன்னா நம்மளுக்கு எங்க வியாதி வரப்போகுது. அந்த திமிர் தனியா வரணும். வந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் நண்பர்களே. நான் உங்களுக்கு டெய்லி மோட்டிவேஷனே கிடையாது. என் மனசுல உள்ள விஷயத்த பேசுறேன், அவ்வளவுதான். நான் இங்க ஏன்னா இங்க மோட்டிவேஷன் பேசுனா வேற மாதிரி பேசலாம். நான் ஒரு நாள் கூட இவ்வளவு ஐடி பண்ணுங்க, இவ்வளவு ஐடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல. நீங்க பண்ணிக்கங்க உங்க இதுக்கு. நான் என்ன செய்யறேனோ அதை உங்களுக்கு சொல்றேன். விருப்பம்ல எடுத்துக்கங்க. சிஸ்டம் ப்ரமோட்டரா இருக்கிறவங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தயவு செஞ்சு இதை விட தாண்டி வேற எந்த நிறுவனங்களிலும் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு ஃப்ரெண்ட்லியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு கன்னிங்கா இருப்பாங்க. எப்படியா என்ன அவருக்கு தேவை ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இல்ல ஒரு 5 லட்சம் கிடைக்குதா, அதோட அவ்வளவுதான். அதுக்கு மேல சாப்பிட்டது இயங்காது, எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணணும்னா 10 வருஷம் வரலாறு எடுத்து பார்க்கணும். 10 வருஷம் வரலாறு எடுத்து பார்த்து எத்தனை டொனேஷன் கம்பெனி இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு, போகல. அப்ப இது மட்டும் ஏன் வளர்ச்சி ஆகிட்டு இருக்கு, இதுல மட்டும் ஏன் கூட்டம் வந்துட்டு இருக்கு, முடிஞ்சு நீங்க பண்ணிக்கணும். அப்ப இதுதான் உண்மை. இங்க என்ன இருக்குது, எல்லாருக்கும் வெளிப்படைத்தன்மை இருக்குது. இன்னைக்கு ராமலிங்கத்துக்கு 1.5 லட்சம் வந்திருக்கு. நாளைக்கு 29 செக் பண்ணிக்க. சங்கர் சாருக்கு வந்திருக்கு, பாபுக்கு வந்திருக்கு. அடுத்து உங்க எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு, வரிசையா வந்துட்டு இருக்கு. வாங்க போறீங்க என்ன ஒண்ணு, அவர் சங்கரோட ஆதங்கம் ஒரு 1000 ஐடி வந்தா டெய்லி ஒரு 20 பேர் வாங்குவாங்க சார், 10 பேர் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். இப்ப என்ன ஒருத்தர் 2 பேருக்கு வந்துட்டு இருக்கிற கொஞ்சம் ஸ்பீடா பண்ணணும். புல்லட் ரயில் வேகத்துல போடுச்சுன்னா இந்த 6000 பேர்ல ஒரு 5 மாசத்துல வாங்கிட்டு நீங்க அடுத்த ரீபத்துக்கு ரெடி ஆயிருவீங்க. அப்ப நீங்க பாப்பீங்க, அப்பாடா அடுத்த ரீபத்து 12 லட்சத்துக்கு ரெடி ஆயிருவீங்க. சார் இது 1.5 லட்சம், அடுத்தது 12 லட்சம் சார். யாருக்கு சார் ஒரே எனக்கு ஒரு ஆசை சார், எத்தனை பேருக்கு ரீபத் ஐடி வந்திருக்கு? அது ஒரு ஐடியா இருக்கட்டும், 2 ஐடியா இருக்கட்டும், 3 ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் கொஞ்சம் இதுல கொஞ்சம் அலர்ட்டா இருங்க பிளீஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ண ஒரு செகண்ட் தான் சார். ரீபர்த் ஐடி வந்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிளீஸ். ஓகே, வெரி குட். 73 பேருக்கு ரீபர்த் ஐடி வந்திருக்கு சார். 200 பேர் 250 பேர்ல 3 1 மடங்கு வந்திருக்கு. அப்ப ரீபர்த் ஐடி வந்திருந்தா என்ன வந்திருக்கும், நீங்க செகண்ட் லெவல் வந்திருக்கீங்க. அது உண்மைதானே? கரெக்டா சார்? பாபா சார் நீங்க இது ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணீங்க. என்னன்னா அப்ப இவ்வளவு பேருக்கு வந்திருக்கு, இன்னும் வரப்போகுது. வந்துகிட்டு இன்னைக்கு ஜூம்ல வராதவங்க இருப்பாங்க சார். இதெல்லாம் நடக்கிறது உண்மை அப்படின்னா எல்லாமே உண்மைதான் சார். இன்னைக்கு நேற்று பாக்கியராஜ் பேசுறாரு, என்னால் 8 கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்காங்க. வெளிப்படையா பேசுறாரு, என்னால் 8 கோடி ரூபாய் லாஸ் ஆயிரு. அது நான் எனக்கு காரணம் இல்லை, எவனோ ஒருத்தர் நம்பி போனோம். ஆனா அவர்களுக்கும் இந்த பணத்தை கொடுக்கணும்னா எப்படி மைண்ட் யோசிக்குது பாருங்க. அப்ப அவர் யோசிச்சிருக்காரு, அவர் பிரச்சனைக்கு இறைவன் வழி கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. முடிவெடுங்கள் நண்பர்களே, ஆழமா சிந்திச்சு பாருங்க. நீங்க போய் நல்லா படுத்துட்டு இந்த ப்ராஜெக்ட் இவனுக்கு சொல்றதெல்லாம் உண்மையா, இவனு பண்ணிட்டே இருக்கானுல, ஏதாவது ஒண்ணு பண்ண என்ன 1000 ரூபாய் தானே, நம்ம ஒரு 12 ரெஃபரன்ஸ் தானே கேட்கறாங்க, நம்ம 12 பேர்ட்ட பேசுவோமே. 12 பேர் சார், நீங்க இந்த 12 பேரை கொண்டு வரீங்கல்ல, அந்த 12 பேர்ல 12 பேரா இருக்கட்டும், 100 பேரா இருக்கட்டும், ஏதோ இருக்கட்டும். ஆனா அந்த 12 பேரும் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 1 லட்சம் சம்பாதிக்கட்டும். அப்ப அவங்களை எல்லாம் எந்த மாதிரி பார்ப்பாங்க? நீங்க என்ன அடுத்த வருஷம் பாருங்க, எழுதி வச்சுங்க. நீங்க உங்களை அறிமுகப்படுத்துறவர்கள் எல்லாம் விடவே மாட்டீங்க. கையை பிடிச்சி அந்த சொந்தத்தை எவனாலும் பிரிக்க முடியாது, ஒரு செங்கல்ல கூட உருவ முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங் ஆக போகுது.
ஒரு எதிர் கோட்டையா மாறப்போகுது. இன்னைக்கே வந்து நேற்று யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுடைய நண்பர் வந்து சங்கர் சாட்டை ஏதோ பேசிட்டாரு, அவருக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, பயங்கரமான கோவம். அவர் சங்கர் சார் கோவப்பட்டு பார்த்தது இல்ல. அப்ப எந்த அளவுக்கு இதை லவ் பண்றாங்க, இதான் நண்பர்களே வேணும். நீங்களே முடிவு பண்ணீங்க. ஏன்னா இது வந்து யாராவது வந்து உங்களை வந்து கட்டாயப்படுத்தி எல்லாம் பண்ண முடியாது. 1000 ரூபாய் ஒரு பெரிய காசே இல்லை. என்ன ஒண்ணு உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தெரியுமா, நீங்க சேர்க்கிற நபர்களை புரிய வச்சு கொண்டு வாங்க. அதான் என்னுடைய இப்ப என்ட்ரி எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, எல்லாரும் எடுத்துருவீங்க, அதெல்லாம் மாட்டுக்கல. இன்னைக்கு 100 அடி எடுத்த கூட எடுத்துருவீங்க. ஆனா அந்த 100 பேரை புரிய வைங்க. இந்த ஜூம்ல உட்கார வைங்க, சொல்லுங்க, ஜூம்ல உட்கார வைங்க. காலேஜ் பையன்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பாவம் அந்த பசங்க வேற வேற தவறான பழக்க வழக்கங்கள்லாம் ஈடுபடுறாங்க. அவர்களை இந்த மாதிரி சம்பாதிக்க வச்சு, எப்பா நீ 1 கோடி சம்பாதிக்கலாம்டா, உனக்கு அடுத்த வருஷம் ஃபீஸ் நீ இதுல கட்டலாம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்ல நீங்க காலேஜ் படிச்சிருக்கீங்கன்னா உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஒரே ஜூம் வாங்கன்னு சொல்லுங்க. இந்த இப்ப நீங்க வாங்குற எந்த சம்பாத்தியம் பத்தாது. நீங்க ஒரு வேலையில இருந்தா கூட, கவர்மெண்ட் சேலரியில இருந்தா கூட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல யாருக்கும் சம்பளம் கொடுக்கல. ஆனா நம்ம இங்க அப்படி இல்ல, ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்கலாம். சிஸ்டம் அப்படியே ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கா? என்ன 10 மாற்றம் பண்ணிட்டாங்களே. ஒரு பிளான போட்டாங்க, அது ஓடல, அடுத்த பிளான போடுறாங்க, அது ஓடல. அவங்களுக்கு தேவை என்ன, 5 லட்சம் 10 லட்சம் வருதா, கலெக்ஷன் பண்றோமா, போயிட்டே இருக்கட்டும். ஆனா இது அப்படி இல்லை நண்பர்களே. இங்க வந்து டே 1ல 001க்கு 1.5 லட்சம்னா எல்லாத்துக்கும் அதான் வருது. இங்க கூடுதல் குறைச்சலாம் வராது. என்ன ஒண்ணு, ஸ்பான்சர் இன்கம் அதிகமா போட்டுதான் அது வரப்போகுது. நாங்கெல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பான்சர் இன்கம், டைரக்டர் எல்லாம் அதிகப்படுத்துங்க, முடிவெடுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, புது நபர்கள், இந்த சிஸ்டத்திலேயே இது வரைக்கும் பேசாத நபர்கள், உங்க மனசுல ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ள பேசுங்க, இந்த ஃபேமிலிக்குள்ள பேசுங்க, இங்க பேச கத்துக்குங்க. எனக்கெல்லாம் இதெல்லாம் பேசவே தெரியாது. இன்னைக்கு உட்காந்து பேசுறோம், 1 மணி நேரம் கொடுத்தா கூட எனக்கு ஸ்பீட் கேஸ்ட பத்தி பேசிட்டே இருப்பேன். நீங்க இதை தவிர பேச போல என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா ஒரு காலத்துல அந்த உலகம் திரும்பி பார்க்க பாருங்க. அப்படியே ஒரு ஆடி கார்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, இதுல சம்பாதிச்சு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்க. வாங்கி என்ன சார் அனுபவிக்கணும் சார். நீங்க எத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்தாலும் யாரும் அனுபவிக்க போறது இல்லை. எல்லாரையும் பார்த்தாச்சு. கோடி கோடியா 200 ஏக்கர் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் வாங்கி வந்துட்டவங்க ஒன்னும் அனுபவிக்காம போயிட்டாங்க. நீங்க இப்பயே அதெல்லாம் அனுபவிக்கணும். எல்லா இடத்துக்கும் போகணும், உலக நாடுகளுக்கு சுத்தி பார்க்கணும், ஒவ்வொரு நாட்டுக்கா போகணும். நம்ம கிரிப்டோல வந்து பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருங்க, எல்லாருமே பாஸ்போர்ட் எடுங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணுங்க. ஒரு 10 பிள்ளைங்களை படிக்க வைங்க. உங்களால என்னென்ன உங்களால முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்களேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எங்கேயாவது பணம் கொடுக்கும். அது யாரு கொடுப்பான்னு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இன்னைக்கு விஷயம். நீங்க செய்ய வேண்டிய வேலைகள், 29ஆம் தேதி நடக்க போற அந்த ஃபங்க்ஷன் சிஸ்டம் ப்ரொமோட்டர் மீட்டிங்கு, உங்களுக்காக ஹால் மாத்தின 400 பேர் உட்காரக்கூடிய ஹால், அதை நீங்க பயன்படுத்திங்க. யாரெல்லாம் டொனேஷன் 1000 ரூபாய் தான் கேட்டிருக்காங்க, 1500, அதுல 1000 rupees கொடுங்க. பாக்கி எல்லாரும் நாங்க இந்த டாப்ல உள்ள ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கோம், அவங்க எல்லாம் நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனா 1000 கம்பல்சரி, அதை நீங்க கொடுத்துருங்க. அதை இன்னைக்கே நீங்க பாலு பழனியாண்டி சாருக்கு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப, ஏன்னா அந்த கடைசி டயத்துல வரைக்கும் கொண்டு போயிடாதீங்க. இங்க வந்து ஏன்னா ஸ்டார் ஹோட்டல்ல ஃபுல் பேமெண்ட் பண்ணாதான் நம்மள அலோவ் பண்ணுவோம். அதை ரெடி ஆகிங்க. உங்களை போன் போட்டு சார் நீங்க பணம் தரீங்களா வரீங்களா அப்படின்னு கேட்க எல்லாருமே வரணும். சில பேருக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால முடியல அப்படிங்கிறதுனா அது வந்து தவிர்க்கப்படலாம். ஆனா எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனைனா, கிளம்பி காலையில 5 மணி 3 மணிக்கு கிளம்பிங்கன்னா 10 மணிக்கு எந்த இடத்துல இருந்தாலும் 6 மணி நேரத்துல திருச்சி வந்துடலாம். நம்ம உங்களுக்கு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம். நம்ம எல்லாரும் பாக்குறப்ப நீங்க ஒரு அதை பாருங்களேன். அந்த ஒரு 100 பேர் 200 பேர் ஒரே நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரே இடத்துல பாக்குறப்ப, நம்ம ஃபேமிலியை பாக்குறப்ப எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அங்க வாங்க, எல்லார்ட்டையும் பேசுங்க. ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, அங்க வந்து வேற ஏதாவது கான்செப்டை பத்தி பேசாதீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அங்க சிறப்பா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கிறமோ அவ்வளவும் கிடைக்கும். ஒரு நம்பிக்கை ஏற்படும். அடுத்து நடக்க போற அந்த கொடிசியா ஹால்ல 1000 சிஸ்டம் ப்ரமோட்டரோட நடத்த போற அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல நீங்க எல்லாம் சிறப்பா நடத்திட்டு, அதுக்கு அடுத்தது நடக்க போற துபாயில
இன்டர்நேஷனல் கிரிப்டோ லான்ச்சிங்ல நீங்க எல்லாம் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என் உறவுகளுக்கு, என் சொந்தங்களுக்கு, உங்களை தாண்டி எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அவ்வளவுதான் நான் மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த சொந்தம் போறோம். இங்க 100 மாமன், 100 மச்சான், அண்ணன், தம்பி எல்லாம் உருவாயிட்டான். எனக்கு இது போறோம். இந்த சொந்தத்தை சரியா வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ லீடர்ஸ். 1 மினிட். பரத் என்ற நபர் வந்துட்டு ரீபர்த் வந்து எனக்கு வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகுது, அதை எப்படி எடுக்கிறது, எப்படி நான் வந்து ரீபர்த்ல போய் ஒர்க் பண்றது அப்படின்ட்டு மெசேஜ் வந்து போட்டிருக்காரு பரத். அப்பயே போட்டிருக்காரு. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் நான் வந்து சொல்றேன். 1 மினிட். எஸ், ஓகே. ஸோ இந்த ஸ்லைடு இப்போ இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த ஸ்லைடு தான் நீங்க வந்துட்டு உங்க பேக்கெட்ல வந்துட்டு சின்னதா வந்து ஒரு என்ன சொல்லலாம்னா லேமினேஷன், சின்னதா ஒரு விசிட்டிங் கார்டு அளவு கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். ப்ளீஸ் இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது தெரியாம தான் நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு வந்து முடிச்சுட்டு இருக்காங்க. நான் 2வது லெவலில் இருக்கேன், 3வது லெவலில் இருக்கேன், 4வது லெவலில் இருக்கேன், தெரியாமையே எல்லாமே ரீபர்த் எங்க வருது, எப்போ பே பண்ணணும், இது எதுவுமே தெரியல. இப்ப பாருங்க. ஸோ யாராவது 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன் ப்ளீஸ். 2 பேர். ஓ, இத்தனை பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, இத்தனை பேருக்கிட்டையுமே கேட்குறேன். இப்போ வந்துட்டு நியூவா ரிஜிஸ்டர் பண்றீங்க, 1020 ரூபாய் வாங்குறீங்க. நீங்க போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு யாருக்கு அனுப்பணும் அப்படின்றது ஷோ காட்டுது. அந்த நபருக்கு கால் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு நான் 1000 ருபீஸ் சென்ட் பண்றேன், நீங்க எனக்கு வந்து அப்ரூவ் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அவரும் வந்துட்டு எஸ் சார், நீங்க சீக்கிரமா அனுப்புங்க, நான் வந்து உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துறேன். நீங்க அவருக்கு அனுப்பிடுறீங்க, அவர் வந்து அப்ரூவ் கொடுத்துடுறாரு. கொடுத்த அடுத்த செகண்ட் இங்க ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகுது. உங்களுடைய ஆக்டிவ் அந்த டிஸ்பிளே வந்து அந்த டேஷ்போர்டுக்கு போகுது. டேஷ்போர்டுக்கு போன உடனே அந்த நபர்கிட்ட அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாருமே நீங்க வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. அடுத்து சீனியாரிட்டி பிரகாரம் அவருக்கு 2000 வந்து ரிசீவ் ஆகுது. இது நடக்கல சார், இந்த சிஸ்டம் போய் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இது நடக்கல சார், 1000 ரூபாய் வாங்கினேன், நான் சென்ட் பண்ணேன், அவருக்கு ஸ்லைடு ஷோ ஆச்சு, அவர் அப்ரூவ் கொடுத்தாரு, இந்த ஆக்டிவ் டேஷ்போர்டு காமிக்கல, அடுத்தடுத்து அவருக்கு பணம் வரல அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப இருக்கிறவங்க லோ பண்ணிடுங்க. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுல ஹேண்ட் ரைஸ் யார் பண்றது அப்படின்னு நல்லா நான் சொன்னதை நல்லா கேட்டுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நெல்லை பாலா, நான் கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா? நெல்லை பாலா சார், நீங்க வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே சார், வணக்கம் சார். நான் கேட்ட கொஸ்டின் ஒரே நிமிஷம், நீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, நீங்க நியூவா ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க, 1020 ரூபாய் உங்க பீப்புள் கிட்ட இருந்து வாங்கிட்டீங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஷோ ஆகுது யாருக்கு பணம் அனுப்பணும்ட்டு, அவருக்கு அனுப்பிட்டு அவர்கிட்ட சொல்லி அப்ரூவ்டு நீங்க வாங்கிட்டீங்க. அப்ரூவ்டு வாங்கின அடுத்த செகண்ட் உங்களுக்கு டேஷ்போர்டு ஆக்டிவ் ஆயிடுது. நீங்க அந்த நபருக்கு நீங்க ஒப்படைக்கிறீங்க. யாருக்கிட்ட 1020 ரூபாய் வாங்கினீங்களோ ஆக்டிவ் பண்ணி அந்த ஐடியா வந்து ஒப்படைக்கிறீங்க. அவர் அடுத்த கட்டத்துல 2000 ருபீஸ் வாங்குற இடத்துல அவர் இருக்காரு. இது எனக்கு நடக்கல, இது எனக்கு ஆகல அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் சொன்னேன் சார், இப்ப எனக்கு வரல சார். நான் 30 தேதி பண்ணிட்டேன் சார், வரல. இல்ல அதுதான் கேட்கிறேன், எப்ப ரிஜிஸ்டர் பண்ணீங்க? 30 தேதி சார். 30/5 சார். ஒரே நிமிஷம், அந்த டிஸ்பிளே நீங்க வந்து காமிக்குது, நீங்க அவர் கால் பண்ணும்போது அவர் எடுக்கலையா? இல்ல, எனக்கு ரிசீவ் வரல சார். நம்ம அனுப்பி எல்லாம் ஆக்டிவ் ஆயிட்டு, ஆனா ரிசீவ் வரல. 2வது நீங்க கொஸ்டினே புரிஞ்சுக்கல. ரிசீவ் வரல, சென்ட் வரலன்றது நடுவுல ட்ரீ மிஸ்டேக், அது வேற. அதுதான் சொல்றேன். அதாவது பணம் வாங்குறதுக்கு கூட ஒரு ஆள் ரெடி இல்லன்றதுதான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு நமக்கு. டீடைல் சொல்லி பாபு ஒரு நிமிஷம், ட்ரீ மிஸ்டேக் கிடையாது. இப்போதைக்கு வந்து 25ஆம் தேதி வரைக்கும் தான் வந்துகிட்டு இருக்குது. நீங்க அதை போல தெளிவுபடுத்துறீங்க. 25ஆம் தேதி இப்போ லாஸ்ட் மந்த் 25ஆம் தேதி போட இன்னொரு 4 நாள் அதுக்கு வரப்போகுது. அவ்வளவுதான் விஷயம். அவருக்கு ட்ரீ மிஸ்டேக் போன் பண்ணி கேட்டாங்க, யாரும் நோ ரெஸ்பான்ஸ் சார். அதான் கேட்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ரெஸ்பான்ஸ் எல்லாம் இல்ல சார். நீங்களே சார் ஜூம் மீட்டிங் நீங்க வரீங்களா காலையில, இதுதான் நம்மளுக்கு தேவை. இந்த இடம் மட்டும் தான். நான் கிளம்புற வந்துட்டு சார், வந்துட்டீங்கன்னா நம்ம கேட்க போது வர மாட்டேங்குது, ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது.
நெல்லை ஆ பாலா ஒரு விஷயம் நான் இப்ப திரும்ப ஏன்னா ஒரே ஒரு ஆர்த்தி மேடம் மட்டும்தான் அட்மின்ல இருக்காங்க. அவங்க தான் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க காலையில இப்ப நீங்க வந்தீங்களா, இப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிட்டா? நீங்க வந்தீங்க, உங்களுக்கு 25ஆம் தேதி வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கிளியர் ஆயிட்டா? அது ஓகே ஓகே. நீங்க யாராவது கேள்வி 23ஆம் தேதிக்கு பிறகு யாராவது வந்து லாகின் 23ஆம் தேதிக்கு முன்னாடி நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சார், எனக்கு ரிசீவ் ஹெல்ப் வரல அப்படிங்கிறவங்க ஹேண்ட் பண்ணுங்க சார். இந்த 2 பேரும் இந்த ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணீங்க எஸ் சார். சார், இது 2 பேரும் டவுன் பண்ணீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார், 23ஆம் தேதிக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணது எனக்கு வரல அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பாலா சார் நீங்க சார் மறுபடியும் QM நீங்க ரீநேம் மாத்துங்க சார். QCOM சார் நீங்க நேம் மாத்தாம உங்களை கூப்பிட மாட்டாங்க. இது வந்து நம்ம சிஸ்டம். உங்க நேம மாத்தீங்க, உங்க நேம் மாத்தினாலும் கூப்பிடுவாங்க. ஓகே, எஸ்பி சுபாஷ் சார் வெல்கம். நீங்க சொல்லுங்க உங்க குறைய. சார் எஸ்பி சுபாஷ்க்கு வந்து அட்மிட் கொடுங்க. சார் சார் எனக்கு ரீபர்த் ஐடியா வராம இருக்கு சார். சார் ரீபர்த் ஐடியா நான் கேட்கல, அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. சரிங்க சார். நான் கேட்கறது ஒண்ணே என்னன்னா சுபாஷ், உங்களுக்கு 23ஆம் தேதிக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு யாராவது பேமெண்ட் வராம இருக்கா? ரிசீவ் ஹெல்ப் வராம இருக்கா? இல்ல சரி, இல்லைங்க நீங்க சார். ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணீங்க, நீங்க டவுன் பண்ணீங்க. ஓகே நெக்ஸ்ட் ஓகே. பாத்தீங்கன்னா ராஜா ஈரோடு. கொடுத்துருக்கு சார். ராஜா அன்னைக்கு ஈரோடு. கொடுத்துருக்கு. வணக்கம் ராஜா. சரிங்க. ஓகே சார். ராஜா ராஜா ஒரு விஷயம், நாங்க கேட்டதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நீங்க ஜாயின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கல்ல, 1000 ரூபாய் பணம் அனுப்பிட்டீங்களா? உங்க ஐடி ஆக்டிவேட் ஆயிட்டா? உங்களுக்கு 2 பேர் 1000 ரூபாய் அனுப்பிட்டாங்களா? 1000 நீங்க 750 அனுப்பிட்டீங்களா? 500 ரூபாய் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான் வேலை. இந்த விஷயம் தான், இதான் சரியான ப்ராசஸ். அவ்வளவுதான். நான் இதுதான் கொஸ்டின் கேட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜா உங்களுக்கு கண்டிப்பா அடுத்தடுத்த லெவல் வந்துகிட்டே இருக்கும். இப்ப என்னன்னா, ஏன் 25ஆம் தேதி வர்றத சங்கர் சார் கண்டிப்பா அவர் மைக்க அன்மியூட் பண்ணிருக்காரு, அவர் விளக்குவார். சார் வணக்கம். அவரு கொஸ்டின்ஸை யாரும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அது கொஸ்டின்ஸ் வந்து ப்ராசஸ் கரெக்டா இருக்கா, சென்ட் கரெக்டா இருக்கா அப்படின்ற அடிப்படையில கேட்டிருக்காரு. அது ஒவ்வொருத்தரும் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. சுபாஷ் சார் உங்களுக்கு 2வது லெவல் ரீபத்தா 3வது லெவல் ரீபத்தா பாக்குறோம். அது வந்துடும், எல்லாருக்குமே வந்துகிட்டு இருக்கு. ஒரு ரீபத் வரலன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ட்ரீல மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேருக்கு நான் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 2 ரெக்கார்ட் 3 ரெக்கார்ட் மேல பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ராமலிங்க சாருக்கு ஒரு ரீபத் வரல, அதையே இன்னும் என்னால பார்க்க முடியல. அதை அவர் பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா இருக்கு பணிகள். அது எல்லாமே ட்ரீல மாட்டிக்கிட்டு இருக்கிற விஷயம், சுபாஷ் சார் விஷயம். அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சீனியாரிட்டி மாறாது, பிளேஸ்மெண்ட் மாறாது. இந்த ஒரு ரீபத்து மட்டும் கொஞ்சம் சீனியாரிட்டி மாறும். மற்ற ரீபத்லாம் இதை சரி பண்ணிட்டோம்னா மற்ற ரீபத்லாம் ஆன் டைம்ல உங்களுக்கு அந்த ஆட்டோஃபில் லைன் பொசிஷனுக்கு அப்படியே விடும். அதனால நீங்க அது கவலைப்பட வேணாம். இப்போ என்னோட ரீபத்தும் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரீபத் எனக்கு லேட்டா தான் வந்தது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இது பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல். கம்பெனில போடுற மாதிரி இருந்தாக்கா பிடிச்சி தள்ளிடுவாங்க. இது அப்படி இப்போ தள்ள முடியாது. எப்போ அந்த ரீபத்தை நம்ம அப்ரூவல் பண்றோமோ அப்பதான் நமக்கு ரீபத் விழும். ஓகே. இன்னொரு விஷயம், இப்ப சார் வந்து நெல்லை பாலா சாரோ சம்திங் சார் சொன்னாங்க இல்லையா, 2வது அவர் ஃபர்ஸ்ட் லெவல் பர்ஃபெக்டா நடந்திருக்கு. 2000 ரிசீவ் பண்ணியிருக்காரு, 500 எடுத்திருக்காரு, 750 சென்ட் பண்ணிட்டாரு. இப்போ செகண்ட் லெவல் வந்து அவர் 6000 ரிசீவ்டு வரணும். வரும், கண்டிப்பாக வரும். எல்லாரும் புரிஞ்சுங்க. ஒரு மாசத்துல எப்படி எல்லாமே உடனே வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 1000 ரூபாய், அதான் 1,60,60,000 ரூபாய் ஜென்ரேட் ஆகணும் ஒவ்வொருத்தருக்கும். 10 பேருக்கு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் 160 தான் மாறும். 160 மடங்கா கிடைக்குது. அப்ப 160 மடங்கா நமக்கு கிடைக்கணும்னா க்ரௌடு எவ்வளவு வரணும்? அதை நீங்க கொஞ்சம் பேசிக்கா புரிஞ்சுக்கணும். இது வந்து தொழில் தொடங்கி பணம் தரேன்னு சொல்ற மாதிரி சொல்லி ஏமாத்துற இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் கிடையாது. மக்களுக்கு அப்ரூவல் பண்ணி ஒவ்வொரு பணமும் மூவாயி அவங்களுக்கு கீழேந்து மேல 750 வாங்கி தரவரும் மக்கள் தான்.
2500 1500 அனுப்புறவும் மக்கள் தான், 2500 அனுப்புறவரும் மக்கள் தான், கம்பெனி கிடையாது. கடைசி லெவலுக்கு 10,000 அனுப்புறவரும் மக்கள் தான், கம்பெனி கிடையாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நானும் பதில் சொல்ல முடியாது, ராமலிங்கம் சாரும் பதில் சொல்ல முடியாது. ஆனா விளக்கம் சொல்லலாம். என்ன விளக்கம்னா, எவ்வளவு க்ரௌட நீங்க ஜெனரேட் பண்றோமோ, நான் தான் திருப்பி சொல்றேன். நான் ஒரு நாளைக்கு 200 ஐடி வந்தா ரிசீவ்டு கோடு இன்னைக்கு 24ஆம் தேதி வெற்றிகரமா தொடங்கியிருக்கு. 24ஆம் தேதி போட்டவங்களுக்கு ரிசீவ்டு கோடு வர ஆரம்பிச்சிருக்கு. கோடு 2 நாள் தான். ஒரு நாளைக்கு 500 ஐடி வந்ததுன்னா ரிசீவ்டு கோடு 7 நாள் 8 நாள். ஒரு நாளைக்கு 300 ஐடி வந்ததுன்னா ரிசீவ்டு கோடு 10 நாள்ல இருந்து 12 நாள். ஒரு நாளைக்கு 200 ஐடி வந்ததுன்னா ரிசீவ்டு கோடு வரதுக்கு 20 நாள். சாரி, 20 நாள். ஒரு நாளைக்கு 150 100 ஐடிஸ் வந்ததுன்னா ஒரு மாசம். இது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல், ஒரு நாளைக்கு 1000 ஐடி வந்ததுன்னா சொன்னால வராதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் அசால்ட்டா வரும். இது தொடக்கம். ஒரு நாளைக்கு 1000 ஐடி வந்ததுன்னா செகண்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கின கேப்ல இருந்து 20 நாள்ல வந்துடும். 20-25 நாளுக்குள்ள செகண்ட் லெவல் வந்துடும். 500 ஐடி வந்ததுன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கி 30 நாள் 35 நாள் ஆகும். 300 ஐடி வந்ததுன்னா இட் கேன் பி 40 days. ஓகே, அப்ப 100 ஐடி வந்ததுன்னா கண்டிப்பா 2 மாதங்கள் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. 1000 ஐடி வந்தா 2வது லெவல், ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 2 நாள், 2வது லெவலுக்கு 20 நாள், 22 நாளே 2வது லெவல். அதுவே ரொம்ப லீஸ்டா ஐடி 100 ஐடி வந்துட்டு இருந்ததுன்னா இதுக்கு 30 நாள், அதுக்கு 40 நாள், 70 நாள் ஆகும். 22 நாளுக்கும் 70 நாளுக்கும் எவ்வளவு கேப் பாருங்க. 1000க்கும் 100க்கும் எவ்வளவு கேப் பாருங்க. அந்த கிரௌடு கேப் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். பீப்புள் வந்தா பீப்புள் அப்ரூவல் கொடுப்பாங்க. பீப்புள் கீழே வர வர பணத்தை வாங்குறவங்க எல்லாரும் அப்ரூவல் கொடுக்க அடுத்தடுத்த லெவல்ல இருக்கிற மக்கள் அப்ரூவல் வாங்கி அப்ரூவல் கொடுக்க அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற மக்கள் வாங்கி அப்ரூவல் கொடுக்க மேல இருக்கிறது போய் சேர்ந்து அவர் 8 தீபத்தாய் கீழே உட்காருவார். இதுதான் கான்செப்ட். கால்குலேஷன் தான் நம்மளுது. கால்குலேஷன் 100% பர்ஃபெக்ட். கஷ்டமான ப்ராஜெக்ட், இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட். அது அழகா டெவலப்பர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் வந்திருக்கு. இப்ப என்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த 4th லெவல் சின்ன மிஸ்டேக் நடந்ததுனால 4th லெவல் கம்ப்ளீட் பண்ணதுனால அந்த 3rd லெவலுக்கு ரீபத்து ப்ராஃபிட் எல்லாம் இது பண்ணல. 2 நாளா ரீபத் எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. பயங்கர ஹாப்பி. இப்ப உட்காந்து ப்ராஃபிட் தனித்தனியா ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ப்ராஃபிட்டும் அவங்களுடைய மேல 10,000 அனுப்புற அந்த இதுவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 daysல முடிச்சிருவாங்க. முடிச்சிட்டாங்கன்னா எல்லாருக்குமே ப்ராஃபிட் காட்டும். இப்போ 3rd லெவல் இருக்கவங்க எனக்கு ப்ராஃபிட் காட்டல அப்படின்னு சொன்னாங்க, அது எல்லாமே காட்டும். ஸோ அந்த ப்ராஃபிட் காட்டும்போது சார் எனக்கு ஆக்சுவலா ப்ராஃபிட் காட்டுது ஆனா எனக்கு வரல அப்படின்னா அந்த 4th லெவலில் நடந்த மிஸ்டேக்ல எக்ஸ்ட்ரா போன அமௌண்ட் எப்படி ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம வாங்கி கொடுத்தோமோ அதை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கு. யார் யார்கிட்ட எக்ஸ்ட்ரா போச்சோ பேசி வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் நடக்கும். அதுவும் செகண்ட் லெவல்ல ஆரம்ப காலத்துல இந்த 750 500ல அது சின்ன குழப்பம் இன்னும் நீடிச்சிட்டு இருக்கு. அது ரிப்போர்ட் எடுத்துட்டேன். அது மொத்தமே 30 பேர் தான். 30 பேர்ட்டு இருந்து எக்ஸ்ட்ரா போயிருக்கு. 30 பேர் கம்மியா வாங்கியிருக்காங்க. அதை பேலன்ஸ் பண்ணும். அது நாளைக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம். சார் ₹1 கூட எனக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த நம்ம ராஜா சார் டீம்ல இருக்கிற தட்சிணாமூர்த்தி சாருடைய ₹1000 வாங்கி கொடுக்காம விட்டுட்டேன். அது என்னன்னா குழப்பம்னா, ஆர்கனைசர்ஸ் தட்சிணாமூர்த்தி கிட்ட பேமெண்ட் வாங்கி கொடுக்காம அந்த லிங்க் வழியாவே அவருக்கு போனோம் அப்படி மாத்தி அந்த பாலசுப்ரமணியம் கோவை பாலுசாட்டு இருந்த பணம் அவரும் ₹1000 கொடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ரா வாங்க கொடுத்துட்டாரு. பட் அது யாருக்கிட்ட போச்சுன்றதே என்னால கண்டுபிடிக்க முடியல. நேத்து 3 மணி நேரம் என் மண்டையை உடச்சுக்கிட்டேன். ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு தட்சிணாமூர்த்தி சார். அவருடைய லீடர் பேர் வந்துட்டேன் சார். அவர் பேரு ராஜா சார் டீம், நல்ல நண்பர் அவரு. என்னடா இந்த பாருங்க, ஒரு ₹1000 வாங்கி கொடுக்கறதுக்கு 3 மணி நேரம் மெனக்கட்டுறேன். இன்னும் அந்த இடம் எனக்கு புரியல. இன்னைக்கு முடிச்சு வெற்றிகரமா தட்சிணாமூர்த்திக்கு ₹1000 நான் வாங்கி கொடுத்தோம்னா நிம்மதியா நான் தூங்குவேன் நாளைக்கு. அதெல்லாம் நீங்க யாருமே எதுவுமே கவலைப்பட வேணாம் சார். சார் எனக்கு எக்ஸ்ட்ரா காமிக்குது, எனக்கு நான் பணம் இல்ல, அது ஓகே. தப்பா போனது ரெக்கார்டு உங்களுக்கு திரும்பி அந்த பணம் வந்துகிட்டு இருக்கு. அது பிரச்சனை இல்லை. அதனால யாருமே நீங்க அதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க சார். நான் இருக்கேன் சார். நான் பாத்துக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா ₹1000 போகுது, ₹500 போகுதுன்னா ₹1 கூட எவ்வளவு பெரிய கணக்கா இருந்தாலும் அதை சுத்தி சுழட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய
சக்தியும் ஆற்றலும் எனக்கு இருக்கு, கடவுள் கொடுத்துருக்காரு. அதை நான் உங்களுக்கு சேஃப்டியா வந்து சேரும். நீங்க செய்ய வேண்டியது இப்ப சொன்ன இல்லைங்களா, அப்புறம் 1000 ஐடி வந்தா 3வது லெவல் என்ன ஆகுங்க, அடுத்த 30 நாள்ல நமக்கு வந்துருங்க. அப்ப 22 30ம் 52 நாள், அதுக்கு அடுத்தது 30 நாள், 82 நாள், 52 ஒரு 20 72 நாள், இவ்வளவுதாங்க. 72 நாள்ல நமக்கு ஃபர்ஸ்ட் லெவலே முடிச்சுட்டு வெளில வரலாம் 1000 ஐடி வந்தா. அதுதான் நான் 3 மாசம்னு சொல்லுவேன். நீங்க இங்க 1000 ஐடி இல்லாதனால நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு ஐடி வருது, 6 மாசம் ஆகும் 7 மாசம் ஆகும் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே ஐடியை டிபெண்ட் பண்ணி தான் சார் இருக்கு. அப்ப இவ்வளவு பேர் இருக்கும், ஒரு ஐடி கொடுத்தாலே 1000 ஐடி வந்துரும் அப்படின்னு. நான் கிரிப்டோ ஆரம்பிச்சுன்னா அது வந்துதான் ஆகணும். ஏன்னா கிரிப்டோட வலிமை அந்த மாதிரி இருக்கு. இங்க ஒரே நாள்ல 12 முடிச்சுட்டு அங்க ஓடணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. டெஃபினட்டா வந்துடும். அது இன்னும் 10 நாட்கள் தான். ஏன் அந்த 10 நாளுக்குள்ள வெயிட் பண்ணும்? அப்ப நீங்க ஸ்பீடு கேஷ் இன்னும் புரிஞ்சிக்கலையா? என்னுடைய ஆதங்கம் அதுதான். ஒரு ஈஸ்வரன் சார் புரிஞ்சுக்கிறாரு, ஒரு நம்ம அரக்கோணம் ராமலிங்கம் சார் புரிஞ்சுக்கிறாரு, எவ்வளவு நண்பர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க புதுசா சேர்ந்தவங்க ஏன் அதை ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டீங்க? ஒரு 2 ஐடி கொடுங்க. உங்களுடைய இடத்த தக்க வைக்க 2 ஐடி கொடுங்க. அது பண்ணாலே 1000 ஐடி வந்துருமே. ஸோ அதனாலதான் இந்த ரிசீவ்டு கோடு வரல. ஒரு 1000 ரூபாய் 160 மடங்கு கொடுக்கணும் சார். நல்லா புரிஞ்சுங்க சார். 5 வருஷம் ஆனாலும் ஆடி கேரியர் கான்செப்ட்ல 5 வருஷமா பணம் கட்டுவோம் மாசம். ஆனா எக்ஸ்ட்ரா 15,000 ரூபாய் தருவாங்க. மாசம் தரும். இங்க ஒரே தடவை தரும். நான்லாம் பிளான் சொல்றது இல்லை சார். ஒரு வருஷம் 1000 ரூபாய் கொடு, 2 பேர் அறிமுகப்படுத்த முடியும்னா கொடு. உனக்கு 1.5 வருஷம் 2 வருஷத்துல 1,60,000 ரூபாய் வரும். ஆனா அவருக்கு 5 மாசத்துல போயிடும். 2 மாசத்துல வரும்னு சொல்லி 20 வருஷமா வரல. 1.5 வருஷம் 2 வருஷம் சொல்லி 6 மாசத்துல போனா நான் தெய்வம் சார் அவங்களுக்கு. இதுதான் என் கான்செப்ட். யாருக்கிட்ட? கேரியர் பீப்புள்கிட்ட மட்டும். நெட்வொர்க் கிட்ட நான் இதை பேச மாட்டேன். நெட்வொர்க் கிட்ட பிளானை டிஸ்கிரைப் பண்ணுவோம். இப்போ உங்ககிட்ட நான் எப்படி பேசணும் அதுதான் நெட்வொர்க் கிட்ட பேசுவேன். ஒரு 6 மாசத்துல வரும் சார். ஐடி வந்தா சீக்கிரம் வந்தா 3 மாசத்துல வரும். ஒரு 700 ஐடி வந்தா 4-5 மாசத்துல வந்துடும் சார். இப்படிதான் சொல்லுவேன். கிராமங்கள்ல மக்கள் கிட்ட ஈஸியா ஆடியில எடுக்கிற மாதிரி எடுத்து அவங்களுக்கு ஒரு டொனேஷன் பண்ணுங்க. பேக் ஃபேர் கிடையாது. யாருமே உங்களை எதுவுமே கேட்க முடியாது. யாருக்கும் ஒருத்தர் உதவி செய்யறோம். ஆனா அந்த சிஸ்டம் நமக்கு மிகப்பெரிய பணத்தை தருது. நான் ஸ்டாப் நிக்கவே நிக்காதுன்னு சொல்றாங்க. நானும் அப்படிதான் நான் யோசிச்சேன், எப்படி சொல்றாங்க அப்படின்னு. நான் ஜூம் மீட்டிங் டெய்லி அட்டன் பண்ணும்போது எனக்கு அந்த உண்மை புரியுது. எல்லாமே வெளிப்படையா இருக்கிறாங்க. அவங்க இதை நிக்காம கொண்டு போறதுக்காக நிறைய ஐடியா வச்சிருக்காங்க. வாயால சொல்லல. அதுக்காக தான் வெர்ஷன் 2 ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிட்டு இன்னும் என்ன பண்ண போறாங்களும் ஆச்சரியத்துல இருக்கோம் நாங்க. கண்டிப்பா இவங்களோட நம்ம டிராவல் பண்ணலாம். 1000 ரூபாய் கொடுங்க. நம்மளுடைய பொருளாதார நிலைமை மாறும். அடுத்த வருஷம் பசங்க ஃபீஸ் கட்டலாம். 1 வருஷம் கூட ஆகட்டுமே. இப்படின்னு சொல்லும் போது 1 வருஷத்துல கிடைக்குமா சார்னு ஒரு பாதி பேர் கேட்டாங்க. சில பேர் சார் 2 வருஷம் கூட ஆகட்டும் சார். வெறும் ஒரு 1000 ரூபாய் 1,00,000 கிடைக்கும் போது அதை விட என்ன சார்? இங்க மேற்கொண்டு நீங்க பணம் கட்டணும்னு சொல்ல, ரினியூவல் பண்ணணும்னு சொல்ல, 2 பேரை மட்டும் தானே சேர்க்க சொல்றீங்க. நல்லா புரிஞ்சுங்க. கான்செப்டை விதவிதமா பேசணும். கிராமங்களை போய் நீங்க பிளான்லாம் சொல்லவே கூடாது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குதுன்றத உண்மையை உணர்த்துங்க. நீங்க எப்பயுமே சேஃபர் சைடு சொல்லுங்க. 6 மாசம் நான் சொன்னா நீங்க 8 மாசம் சொல்லணும். சேஃபர் சைடு சொல்லுங்க. 1000 ஐடி உறுதியா வரும்போது தைரியமா சொல்லுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி 300 தாண்டி இருக்கு ஐடி. அது ராமலிங்கம் சார் சொல்லுவார், அசால்ட்டா வரும்னு. உண்மைதான். அதுக்காக ஒரு 20 நாள் கழிச்சு வரும், 15 நாள் கழிச்சு வரும்ன்றதுக்காக என்னால பேசாம இருக்க முடியாது. வாட் இஸ் எக்ஸாக்ட் என்ன பொசிஷன்? இப்போ ஒரு கேள்வி வருது இல்லைங்களா, எனக்கு இன்னும் ரிசீவ் கோடே வரலன்னும் போது, அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கணும். கடமைப்படும் போது ஐடியே வரல அப்படின்னு நம்ம சொல்லாம இருந்தோம்னா அந்த நண்பருக்கு நம்ம பதில் சொல்லும் போது, ஏன் சார் அப்ப ஐடி வரலையா நம்மள கேட்க கூடாது. எக்ஸாக்டா சொல்லணும். 300 ஐடி சாதாரண விஷயம் இல்ல. 300 × 1000 எவ்வளவு ஒரு நாள் டிரான்சாக்சன் ஆயிருக்கு பாருங்க மக்கள் கிட்ட. 1 கோடி பல கோடிகள் ஒரே நாள்ல டிரான்சாக்சன் ஆகும் சார். பேங்க்காரெல்லாம் வெறுத்துரும் சார். ரிசர்வ் பேங்க் நம்மள கூட்டு என்னன்னு கேட்கிற அளவுக்கு வரும் சார். பாராட்டுவாங்க சார். கம்பெனியா இருந்தா கொஸ்டின்.
பீப்புள் டு பீப்புள்னும் போது பயங்கர அப்ரிசியேஷன் கிடைக்கும் சார். அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்விதான், புரிஞ்சுக்கிங்க. ரிசீவ்டு கோடு அப்படி என்பது வரலன்னு சொல்றதை விட்டுட்டு, சார் இன்னைக்கு என்னைக்கு எவ்வளவு ஐடி வந்திருக்குன்னு கேட்டு நீங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு ஸ்பீடு கேஷ்ல இருக்கிற லீடர்ஸ் வந்து மாறணும். நம்பர் 1. வரல நெகட்டிவா சொல்லவே வேணாம் சார், வந்தே தீரும். ரிசீவ் கோடு என்பது வரும். எப்ப வரும் அப்படின்றத விட இன்னைக்கு எவ்வளவு ஐடி சார் போயிட்டு இருக்கு, அப்ப நீங்களே ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஓ 400 ஐடி வருது, 400 ஐடியா வந்துரும், இன்னும் 2 3 நாள் வந்துருமே, ஓகே ஓகே ஓகே, இவ்வளவுதான். இப்படி ஆகணும் ஸ்பீடு கேஷ் மெம்பர்லாம். ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் இஷ்யூலாம் டென்ஷனே ஆகாதீங்க. ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இங்க பாருங்க, 2வது லெவல் 3வது லெவலுக்கு நமக்கு எப்படி ஒரு 20 25 நாள் ஆகும். ஐடி ஐடி ஆவரேஜா வந்தா, ஸ்பீடா வந்தா ஒரு 4 நாள் ஆகும். ஏன் ஒரு 2 நாள் டைம் கொடுக்க கூடாதா? நீங்க சிஸ்டம் இவங்களுக்கு ஆர்கனைசருக்கு ஒரு நாளைக்கு நான் சொல்றேன் சார், ஒரு நாளைக்கு அவங்களால ஒரு 10 கேஸ் மேல அவங்களால முடியாது சார், ஒவ்வொருத்தருமே. ஏன்னா அந்த ஐடியா வாங்கி அது அட்மின்ல போயிட்டு, இல்ல உங்க யூசர் ஐடில போயிட்டு என்ன நடந்திருக்கு, சரி 3rd லெவல்ல பிரச்சனை, 3rd லெவல் பிரச்சனைனா செகண்ட் லெவல் வந்து ரிசீவ்டு வந்துருச்சா, செகண்ட் லெவல் வந்து ரிசீவ்டு வரல, செகண்ட் லெவல்ல போய் சென்ட்ல பார்க்கணும், செகண்ட் லெவல் சென்ட்ல காட்டல, செகண்ட் லெவல் சென்ட்ல காட்டினா ஃபர்ஸ்ட் லெவல்ல பிரச்சனை, ஃபர்ஸ்ட் லெவல்ல ரிசீவ்ல பார்க்கணும், இல்ல ஃபர்ஸ்ட் லெவல் சென்ட்ல இவங்க அனுப்பிச்சிருக்காங்களா, ரிசீவ்டு வாங்கி அனுப்பிச்சிருக்காங்களா, ரிசீவ்டே வாங்கலாம், சென்ட் வந்திருக்காது, அப்ப கீழே 1000 ரூபாய் யாரும் இன்னும் கட்டல, ஐடியை மட்டும் போட்டு சென்ட் பண்ணாம இருக்காங்க. அப்ப அந்த கீழே போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு, ஐயா தயவு செஞ்சு கட்டுங்க ஐயா, எனக்கு பணம் வந்தா நான் கட்டுறேன். அப்ப கான்செப்ட் சொல்லி சேர்க்காம இன்னும் நேத்து பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து 70 ஐடி சார். தயவு செஞ்சு ஸ்பான்சருக்கு நான் கையெடுத்து கும்புறேன் சார், ப்ளீஸ் 1000 ரூபாய் வாங்காம பண்ணாதீங்க சார். நேத்து நைட்டு பாக்குறேன் 70 ஐடி 1000 ரூபாய் வாங்காம இன்ஆக்டிவ்ல காட்டுது. அப்புறம் நான் குரூப்ல பேரும் படிக்கிறேன். இன்னும் என்னதான் சார் பண்ண முடியும்? இப்ப சிஸ்டத்தை இதுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு 1000 ரூபாய் வாங்காம தயவு செஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க சார். திருச்சி மீட்டிங் வரணும்ட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடாதீங்க. உங்களுக்கு திருச்சி இல்லைன்னா கொடிஷியா இருக்கு, கொடிஷியா இல்லைன்னா துபாய் இருக்கு, பிரச்சனை இல்லை. இது வந்து உங்களுக்கு சார் ஒரு தலைமை வேணும் சார், உங்களை வழிநடத்துக்கு தலைமை தேவை. நீங்க உங்களால முடியல, அப்ப உங்களுக்கு தலைமை தாங்க முடியுது, அவரு வராரு, 12 ஐடியா போட்டு அவரு வராரு திருச்சிக்கு, அவர் நம்மள வழி நடத்துவார். சரி இந்த வருஷம் விட்டோமா, அடுத்தது வரப்போகுது, ஸ்பீட் கேஷ இம்ப்ரூவ் பண்ண அடுத்த ப்ராஜெக்ட் வரும். அந்த ப்ராஜெக்ட் ஆச்சும் இதை புரிஞ்சுட்டு போன தடவை தான் மிஸ் பண்ணும், அடுத்ததான் நம்ம நல்லா நிறைய ஐடி கொடுக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் டார்கெட் அதிகமா இருக்கும். எங்க டார்கெட் வைப்போம்? புதுசா வரல வைக்கவே மாட்டோம் சார். நமக்கு தாய் தந்தை ஸ்பீடு கேஷ் தான், ஸ்பீடு கேஷ்லாம் டார்கெட் வைப்போம். தயாரா இருங்க சார், களத்துல இறங்க, ஈஸியா எடுக்கலாம் சார். உங்களை யாருமே ஒண்ணுமே கேட்க முடியாது, பேக் ஃபயரே ஆகாது சார். நான் 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 ஸ்டாப் சார், இது கொண்டு போய்கிட்டே இருக்கலாம், அமைதியா கொண்டு போகலாம், அவசரமே வேண்டாம். 2 வருஷம் கழிச்சு, ரெண்டாவது வருஷம் ஈஸி சேர்ல நம்ம வந்து சாஞ்சிக்கிட்டு அப்படியே மொபைலை எடுத்து வெர்ஷன் 2க்கு அப்ரூவ் கொடுப்போம், வெர்ஷன் 1க்கு அப்ரூவ் கொடுப்போம். இன்னும் எத்தனை வருஷன் வரப்போகுதுன்னு தெரியல. காலையில ஒரு பணம் வரும், மதியானம் ஒரு பணம் வரும், ஈவினிங் ஒரு பணம் வரும். ஒவ்வொரு வெர்ஷன்ல இருந்தும் இதை அனுபவிக்க போறீங்க. இதை நீங்களாம் அனுபவிக்கணும்னா ஸ்பீடு கேஷ்ல க்ரௌட ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் சார் முடியும். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். சங்கர் சார், இன்னொரு சஜெக்ஷன் ஒண்ணு. இப்ப நம்ம வந்து 1000 ருபீஸ் வாங்காம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார், அதுக்கு ஒரு குரூப் தனியா வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணிட்டு அதுல அந்த லிஸ்ட் கொடுத்துட்டோம்னா, எனக்கு வரல, இந்த நேம் காமிக்குது, இவங்க வரல அப்படின்னா டைரக்டா அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா என்ன சார்? இப்போ ரெகுலரா வந்து இப்ப பாருங்க, லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 200 ஐடி 147, இப்ப மறுபடியும் 70 சொல்லியும் இப்போ பணம் வாங்காம ரிஜிஸ்டர் பண்றவங்க. அப்ப அந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டா ஆப்போசிட் பீப்புளுக்கு நேம் காமிக்குது. இப்போ அவங்க வந்து பணம் வரல அப்படின்னும் போது நமக்கு வந்து கேட்கறாங்க. நேத்தெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் எல்லாம் ஆர்கியூமெண்ட் ஆர்த்தி மேடம் கிட்ட, எனக்கு பணம் வரல, எனக்கு வந்து ஷோ ஆகுது அப்படின்ற பீப்புளும் வந்து குரூப்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களே
கேட்டுக்கிட்டா என்ன? பண்ணலாம் சார். அதுவும் ஒரு விஷயம் சார், ப்ளீஸ் பண்ணலாம். இதை தடுக்கணும் பாபு சார். இதை வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவங்க கேட்க மாட்டாங்க நிறைய பேரு. அவங்க அதுதான் சார். இப்போ எனக்கு பீப்புள் என்னமோ டு பீப்புள் அப்ரூவல் போது ஏதோ பீப்புள் டு பீப்புளே பேசிக்கிட்டேன். சில பேர் ஏதோ வந்து வேணுமுனே வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் அந்த ஐடியெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நேற்று ஒரு கம்பெனி ஜூம் மீட்டிங் உள்ளே பூந்துட்டேன். 2 கம்பெனி ஜூம் மீட்டிங் உள்ள பூந்து யார் யார் இருக்காங்க எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த ஐடிலாம் நான் வந்து தனியா எக்ஸல்ல போட்டு வச்சிட்டேன். இந்த ஸ்பான்சர்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து பணம் கொடுக்காம ஐடி போடுறாங்க அப்படின்ட்டு ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றால் நான் உள்ள பூந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். இது எனக்கு ஒரு சில பேர் மேல சஸ்பெக்ட் இருக்கு. அது இல்லாம புரிதல் இல்லாம ஒரு 30-40 பேர் பண்ணிடுறாங்க நம்ம நண்பர்களே. இப்ப இது எல்லாத்தையும் தவிர்க்கணும். இது எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம வந்து இவங்களுக்காக தான் நம்ம உழைக்கிறோம்ன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு அது ஒரு தெரியல. ஒரு 80% புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு 20% பேர் புரிஞ்சுக்க தெரியல. நம்மளும் ஒரு 2 ஐடி தான், திரும்பி 3 ஐடி கூட போடல, போட்டு நம்ம இவங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் மேல டியூஷன் டைமை தவிர நைட்ல 8:30 மணி ஜூம் மீட்டிங் முடிஞ்ச பிறகும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இப்ப நம்ம வந்து வரக்கூடிய ஐடி பேமெண்ட்டோடு வந்தாதானே மேல எல்லாருக்கும் லெவலுக்கு போகும். அப்ப அவங்க கேட்பாங்க 1000 ரூபாய் அவங்க சென்ட் பண்ணவங்க 2000 ரூபாய் ரிசீவ் பண்ண கேட்பாங்க தானே சார் பாபு சார்? கண்டிப்பா கேட்பாங்க. நான் சென்ட் பண்ணிட்டேன்ல, நம்மளோட ரூல்ஸ் நான் சென்ட், அப்ப நான் பண்ணிட்டேன்ல, எனக்கு ரிசீவ்டு காட்டுதுல, எனக்கு பண்ணணும்ல அப்படின்னு அவங்க கேட்பாங்க. தப்பே இல்லை சார். ஆனா இவங்க எப்படி இந்த 1000 ரூபாய் சென்ட் பண்ணாம இவங்க போய் பிளேஸ்மெண்ட் பண்ணிருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம கெஞ்ச வேண்டியதா இருக்கு. 1000 ரூபாய் அனுப்புங்க, 1000 ரூபாய் அனுப்புங்க. இது மாறணும் சார். சங்கர் சார், நேத்து ரீபத் ஐடி நிறைய வந்ததுனால அந்த 70 காமிக்குது சார். அதை கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரீபத் ஐடி நிறைய பேர் பார்க்கவே இல்லை. இப்ப பாருங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரொமோட்டர்ஸே நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணாம இருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு பண்ணிடுவாங்க. அது இல்ல சார், மொத்தம் 220 சார் நேத்தி லிஸ்ட். இன்னைக்கு காலையில நான் வந்து ஆர்த்திட்ட கொடுக்கறது 220 இனாக்டிவ் வந்திருக்கு. அதுல 90 போக மீதி எல்லாம் ரீபத். நான் பாத்துட்டேன் சார், பாத்துட்டேன். பார்த்துட்டு இது மட்டும் இந்த 70ல இருந்து 90க்குள்ள இருக்கு சார். இவங்க ஸ்பான்சர்ஸ் போட்டது எப்படி, எதை கேட்டு என்ன சிஸ்டத்தை இவங்க மதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சார். எதுக்காக நம்ம ஸ்பான்சர் மூலியமா போகணும்னு கொண்டு வந்தோம். தயவு செஞ்சு இதை வந்து மாத்துங்க நண்பர்களே. உங்களை நான் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நம்ம குடும்பத்தை வந்து நம்மளே ஸ்பாயில் பண்ணக்கூடாது சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது 2 நாள் சால்வ் பண்ணுவோம். அந்த 2 நாள் எவ்வளவு ஆர்கனைசர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படணும்னு மட்டும் நீங்க புரிஞ்சுங்க ப்ளீஸ். சரி பண்ணக்கூடிய எதுவுமே இல்லை சார். எங்களால எல்லாமே சரி பண்ண முடியும் சார். நீங்க எவ்வளவு தூரம் தப்பு பண்ணுங்க, அசால்ட்டா பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்களே மாறுவீங்க. அப்ப நாங்க சொல்லி நீங்க மாற வேணாம், நீங்களே மாறுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. எஸ் சார், தேங்க்யூ சார். நேற்று வந்து நம்ம சி சுப்பிரமணியன் சார் வந்துட்டு ஒரு 10 என்ட்ரி எடுத்திருந்தாரு. அவர் வந்து எனக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. இன்னும் பணம் வரல, நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடலாமான்னு கேட்டாரு. இல்லைங்க, பணம் வாங்கினா மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அவர் வந்து பணம் வாங்கிட்டு அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு போறாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஹோல்டு பண்ணலாம், நம்ம அவசரமே பட தேவையில்லை. ரிஜிஸ்டர் பண்றதுனால அங்க பிளேஸ்மெண்ட் கிடைக்காது. இதுதான் உண்மை. அந்த மாதிரி ஏதாவது தவறா நினைச்சிட்டு நீங்க பண்றீங்களா என்னன்னு தெரியல. ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. ப்ளீஸ் 1020 ரூபாய் உங்க கையில வந்தா மட்டும்தான் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷனே டச் பண்ணணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வாங்க ப்ளீஸ். எல்லாமே உங்களுக்காக தான். அந்த ஸ்பான்சருக்கு தான் பிரச்சனை, அதனாலதான் உங்க கையில கொடுத்துருக்கு. நீங்க மறுபடியும் பரவாயில்ல பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறீங்க, அட்மின்ல வந்துட்டு ஆர்குமெண்ட் பண்றீங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாபு சார், நீங்க சொன்ன பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் இப்பதான் புரியுது. அந்த ஸ்பான்சரே எல்லாத்தையும் உள்ள ஆர்கனைசர்ல உள்ள கொண்டு வாங்க, அவங்க மூலியமாவே சால்வ் பண்ணுங்க. எஸ் சார். இப்ப நேத்தும் இன்னைக்கு எந்த ஸ்பான்சர் போட்டாங்களோ அந்த ஸ்பான்சர் தான் பதில் சொல்லணும். அந்த ஸ்பான்சர் தான் இந்த வேலையை பார்க்கணும். ஆர்டிகிட்ட நான் காலையில சொல்லிடுறேன் சார். ஸ்பான்சர் லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன். ஓகே, தேங்க்யூ சார். சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ சிஸ்டம் தன் கடமையை செய்யும். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணி நேரமும் இது செய்யும். நீங்க வந்துட்டு அட்மின் கிட்ட நாம வந்து பேசலாம் அப்படின்ட்டு ஆர்கியூமெண்ட்ல மட்டும் போயிடாதீங்க. அவங்க உங்களுக்காக தான் பேசுறாங்கன்றது நீங்க புரிஞ்சுங்க. எல்லாருமே வந்துட்டு நல்லபடியா இந்த இயர்ல செட்டில்மெண்ட் ஆகுறது உறுதி அப்படின்னு தெரியும் போது நாம ஏன் நம்ம வந்து ஆப்போசிட் பீப்புளை வந்து நம்ம மைனஸ்ல போய் பார்க்கணும். தேங்க்யூ. ஸோ இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பேர், அது எதுக்காகன்னு தெரியலையே. பேசணுமா? ஓகே,
செந்தில்குமார் சார் நான் வந்து வெல்கம் பண்றேன். ஃபர்ஸ்ட் அவர் செந்தில்குமார் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ப்ளீஸ் வெல்கம் சார். உங்க கோர்ஸ் கொடுத்துருக்கு. வணக்கம் சார். வணக்கம். பிபிஏ ஸ்பீட் கேஷ் மில்லியனர்கள் அனைவருக்கும் மில்லியன் காலை வணக்கங்கள். நண்பர்களே, சார் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. தேங்க்யூ சார். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமான நிறைய காரியங்களை நம்ம சங்கர் சார் மூலமா கேட்டுக்கொண்டு இருந்தோம். ஸோ இதில் நம்ம ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். இப்போ சிஸ்டம் ரொம்ப அழகா, நேத்தோட என்னுடைய டீம்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு விளக்கம் கொடுக்கும்போது இதுதான் சொன்னேன். டேட் பிரகாரம் அழகா வந்துன்னு இருக்கு. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, எனக்கு நிறைய பேரை நான் ரெஃபரல் பண்ணியிருக்கிறேன். அவங்களுடைய டேட் பிரகாரம் அழகா அது வந்துன்னு இருக்கு. நான் ஒரு சில பேருக்கு சொல்லியே இருக்கிறேன் அட்வான்ஸா, இப்போ நீ ரெடியா இரு, இன்னும் 2 நாள்ல உனக்கு 2 பேர் கூப்பிடுவாங்க, 1000 ரூபாய் அனுப்புவாங்க, உடனடியாக நீங்கள் அப்ரூவல் கொடுக்கணும். லேட் பண்ணீங்கன்னா கஷ்டம். என்னை யாரும் கூப்பிடக்கூடாது. அப்படி நான் என்னுடைய டீமில் இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு நான் வார்னிங் கொடுத்துன்னு இருக்கிறேன். சில பேர் வந்து தெலுங்கு பீப்புளும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். நான் அவங்களுக்கும் சொன்னேன், யாராவது கால் பண்ணாங்கன்னா ஓகே அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் என்ன தான் கால் பண்ணணும், ஏன்னா அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அவங்களோட கோஆர்டினேட் பண்ணின்னு இருக்கேன். ஒருத்தர் ஜாயின் பண்ணாரு, 10 பேருக்கு மேல அறிமுகப்படுத்திட்டாரு. ஒரு நாள் போன வாரம் என்ன கேட்டாரு, சார் என்ன சார் எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கூட வரலையே அப்படின்ட்டு. நான் இப்போ சொன்னதுதான், சார் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண 2 நாளைக்கு முன்னால இருக்கிறவங்களாம் வந்துன்னு இருக்கு, 2 நாள்ல உங்களுக்கு வந்துடும். நான் சொன்னேன், அதே மாதிரி வந்துடுச்சு. அவர் கேட்குறாரு, என்ன சார் நீங்க சொல்லி இன்கம் வர வச்சிங்களா அப்படின்ட்டு. இல்லைங்க, இந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணுது, கரெக்டா ஒர்க் பண்ணுது, இது கூட லேட் ஆனதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்ட்டு சொன்னேன். நான் என்ன சார் பண்ணேன், நான் தான் 10 பேர் கொடுத்தேன், நீங்க 10 பேர் கொடுத்துட்டீங்க. ஆனா அவங்க 10 பேர் கீழே இருக்கிறவங்க 2 பேர் கொடுத்துருந்தா அவங்களுக்கும் வருமானம் வரத்துக்கு வேகமா கிடைக்கும், உங்களுக்கும் வந்திருக்கும். அப்புறம் என்ன சார் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, நீங்க பண்ணதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அவ்வளவுதான். 10 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்க, அவங்க 10 கொடுத்தாங்கன்னா ரொம்ப வேகமா இது நடக்கும். அப்போ இதுல வேகமா வர்றதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள் ஃபார்முலா. உள்ள வர ஒருத்தர் 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்து 3 பேரும் அன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணி பாருங்க. அப்போ இதுல மறுநாளே வருமானம் வரும். அவ்வளவுதான். சிம்பிள் ஃபார்முலா. ஒருத்தர் 2 பேரை ரெஃபரல் பண்ணணும், இந்த சிஸ்டம் தடையில்லாம போகும், எல்லாருக்குமே வருமானம் கிடைக்கும். இன்னைக்கு கூட நான் 2 போஸ்டர் கிரியேட் பண்ணி குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுல சொல்ல இருக்கிற காரியம் அதுதான். ஒருத்தர் தினந்தோறும் வாய்ப்பு கொடுப்பேன். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? என்னோட கால் வந்து கட் ஆயிடுச்சு. ஓகே சார். யா, 2 பேரையாவது ஒருத்தர் தினந்தோறும் அறிமுகம் செய்தாங்கன்னா ஒரே வருஷத்துல கோடீஸ்வரனாக அருமையான வாய்ப்பு. ஸோ உங்களை எல்லாரும் அடுத்த கோடீஸ்வரன், அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். அதே போல நம்முடைய சிஸ்டத்துல ஜூம் மீட்டிங் காலையிலையும் இரவுலையும் ரொம்ப அருமையா நடக்குது. ஸோ நமக்கு உழைச்சாதான் வருமானம் கிடைக்கும். ஆனா இங்க இந்த 2 ஜூம் மீட்டிங் மட்டும் உங்க குரூப்ல இருக்கிறவங்களை அழைச்சிங்கன்னா எல்லாருக்குமே வருமானம், அவங்களுக்கும் வருமானம், உங்களுக்கும் வருமானம். ஸோ தயவு செய்து இதை நாம எல்லாருமே கடைபிடித்தாலே போதும். இன்னும் கூட நான் ஒரு ரெக்வஸ்ட், நம்ம காலை நேரத்துல மீட்டிங் முடிக்கிற சமயத்துல சங்கர் சார் சொன்ன அந்த தகவலை அழகா நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து, எத்தனாம் தேதி வரைக்கும் முதல் லெவல் இன்கம் வந்திருக்கு, 2வது இந்த 2 கொடுத்தா கூட போதும். இந்த தேதியில இணைந்தவங்களுக்கு இது வந்திருக்கு, ஸோ அடுத்து நீங்க ரெடியா இருங்க என்றதை போல நாம ஒரு அறிவிப்பு நம்ம கொடுக்கலாம் என்ற ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அதே போல இங்க வந்திருக்கிற எல்லாரும் உங்க டீம்ல இருக்கும் சொல்லுங்க, எப்போ வருமானம் வரும்னு சொல்றீங்க, கேட்குறீங்க இல்லையா? இன்னைக்கு காலையில மீட்டிங் வாங்க, மீட்டிங் முழுசா கவனிங்க. முடிகிற சமயத்துல அல்லது இடையில என்னைக்கு அடுத்த வருமானம் வரும்னு சொல்லுவாங்க, நீ நோட் பண்ணிக்கோ, என்னை கேட்கக்கூடாது என்ற ஒரு தகவலை நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா காலையிலே 1000 பேர் வர வந்துருவாங்க, இரவும் கண்டிப்பா 1000 பேர் வருவாங்க. இதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இது செய்யணும்.
இது சொல்றது ரொம்ப சுலபம். இதை நான் செஞ்சாதான் என்னுடைய டீமுக்கும் எனக்கும் நிச்சயம் வருமானம் கிடைக்கும். சேர்ந்து உழைப்போம். கூட்டு முயற்சி வெற்றி பெறும் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி ஐயா. தேங்க்யூ.